இன்று ஒரு அருமையான பேச்சாளரை நான் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்தான் லோகதாஸ் வேலாயுத பிள்ளை அவர்கள். ஓகே. மற்றது இப்போ இதில் நான் ஒரு லிமிட்டட் டைம் இருக்கிறபடியால் ஒரு 2-3 டூல்ஸ் உங்களுக்கு வேணுமெண்டா அதை லைவாக டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காட்டலாம். அதில் உங்களுக்கு அநேகமான ஆட்களுக்கு இந்த சட் ஜிபிடி வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த சட் ஜிபிடி வந்து உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ஏஐன்னு சொல்லி அதுதான் அவங்களோட கம்பெனி என்ற ஒரு ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணவ. உங்களுக்கு தெரியும், ஈலன் மாஸ்க் எல்லாம் அதில் இருந்தவ. இப்போ அவர் அதுலேருந்து வெளியில் போயிட்டார். என்ற அவங்களோட பாலிசிஸ் அதில் சேஞ்சுன்னு சொல்லி the topic வந்து AI in everyday life, simplifying your daily task. இப்போ நாங்கள் இந்த ஏஐன்றது வந்து உண்மையில் ஒரு வாஸ்ட் ஏரியா. இப்போ இன்றைக்கு நாங்கள் இதில் பார்க்குறது வந்து உங்களோட டெய்லி லைஃப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஏஐ என்ன இருக்குன்றதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதிலே நான் உண்மையிலே கணக்க டூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏஐ வந்து ஒவ்வொரு நாளும் அதில் புதிய புதிய விடயங்கள் அறிமுகமாகிக் கொண்டிருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் ஏற்கனவே பாவனையில் இருக்கிற பரிச்சயமான ஏஐ டூல் அதுகள் வந்து பாவிக்கிறது தான் நல்ல முதல் ஆரம்பத்தில். விட்டுக் கொடுப்பவர் கட்டுப்போவதில்லை என்று வாழும் உங்களை சிறந்தாக்கி வரவேற்கின்றேன். இன்று வியாழக்கிழமை 20 செப்டம்பர் மாதம் 2024 தினமும் உலக சமாதானம், ஒற்றுமை, ஆரோக்கியம், மன அமைதி ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்கின்றோம். யுகே நேரம் 9 மணிக்கும் 11 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். ஐரோப்பா நேரம் காலை 10 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் இரவு 9 மணிக்கும் தியானம் செய்கின்றோம். மற்ற நாடுகளிலிருந்து இணைப்பவர்கள் யுகே நேர கணிப்பின்படி இணைந்து கொள்ளுமாறு தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்பு. தியானத்தை ஜெகநாதன் மாஸ்டர் வழிநடத்துவார். பிரபஞ்ச நன்றி சதா மாஸ்டரால் கூறப்படும். சிறப்பு பேச்சாளரை ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர் அறிமுகம் செய்து வைப்பார். இன்றைய சொற்பொழிவு ஏஐ இன் யுவர் டெய்லி லைஃப். சொற்பொழிவு ஆற்ற இருப்பவர் லோகதாஸ் வேலாயுத பிள்ளை. இப்போது இந்த தளத்தை ஜெகநாதன் மாஸ்டரிடம் கையளிக்கின்றேன். நன்றி தமா மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாக அமையும். இனி தியானம் செய்ய தயாராகவும் வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் தப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக் கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலட்டி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். முதல் 15 நிமிடங்களுக்கு இசையுடனும் பின்னர் மௌனத்திலும் தியானத்தை மேற்கொள்வோம். நன்றி. இப்பொழுது இசைக்காக காத்திருப்போம். 4, 3,
2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இசை வழங்குவதில் ஏற்பட்ட தடங்களுக்காக அனைவரிடம் மன்னிப்பு கோருகின்றேன். இப்பொழுது தாளத்தை சதாமாசுடன் கையளிக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பிரபஞ்சத்தின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு கூட்டு தியானம் செய்தோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உட்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு எனும் அளவில் விரிவடையும் ஆற்றலுடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். நன்றி. இன்று டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் அருமையாக தியானத்தை வழிநடத்தியதற்காக நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அதுபோல டாரா மாஸ்டரும் தமா மாஸ்டரும் இதை தொடக்கி வைத்து டாரா மாஸ்டர் பல பதாதிகளை வழங்கியதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இப்பொழுது பேச்சாளரை அறிமுகம் செய்யும் நேரம். நான் தளத்தை ஸ்ரீகந்த ராஜா மாஸ்டரிடம் ஒப்படைக்கிறேன். அவர் பேச்சாளரை அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அருமையான பேச்சாளரை நான் அறிமுகப்படுத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்தான் லோகதாஸ் வேலாயுத பிள்ளை அவர்கள். தமிழ் ஹெல்ப்லைனை சார்ந்தவர்கள். இவருடைய பேச்சை நான் முந்தியும் பலமுறை கேட்டிருக்கின்றேன். இவர் ஒரு ஐடி கன்சல்டன்ட், சோஷியல் ஆக்டிவிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்டிக், அதாவது விளையாட்டு ஆர்வலர். 5 கிலோமீட்டர் மேரதனை 200 முறை ஓடி இருக்கின்றார். மற்றது இவர் படித்தது MSc in Distributed Information Systems, மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் IT ப்ரொஃபஷனல், MCITP. இவர் என்று பேச இருக்கும் தலைப்பு எல்லோருக்கும் மிகவும் மிகவும் பிரயோசனமானது. தயவு செய்து உன்னிப்பாக கவனியுங்கள். அவர் பல ரிசர்ச்கள் பண்ணி ஒரு எல்லாருக்கும் வழங்கக்கூடிய மாதிரி அவர் பேசுறதுக்கு வந்திருக்கிறார். AI அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எவ்ரிடே லைஃப், சிம்பிளிஃபைங் யுவர் டெய்லி டாஸ்க், செயற்கை நுண்ணறிவு உங்கள் அன்றாட பணியை எளிதாக்குதல் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள். ஐயா, இந்த தளம் இப்பொழுது உங்களுடையது. நீங்கள் தொடங்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி திரு ஸ்ரீகாந்தராஜா அவர்களுக்கும் இதற்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கும் உறவுகள் அனைவர்களுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கொண்டு முந்தைய ஒரு முறை நான் இங்கே வந்திருக்கின்றேன். நான் நினைக்கிறேன் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு என்று நம்புகிறேன். அருமையான நிகழ்வு, பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையில் நானும் இதில் இணைந்து பயணித்தினான் ஒரு சில வாரங்கள். பிறகு நேர பிரச்சனைகளால் இதில் நான் இணைந்து கொள்வதில்லை. ஆனால் இந்த தியான நிகழ்வில் நான் பயிற்சி பெற்றிருக்கின்றேன். உண்மையில் இது நல்ல சேவையை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற தொடர்ந்து உங்கள் சேவை நடைபெற வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வுக்கு நாங்கள் போவோம். இன்றைக்கு இப்போ இதில் நீங்கள் எல்லாம் தமிழ் ஆடியன்ஸ் இருக்கிறபடியால் நான் இதில் தமிழ்லேயே போகிறேன். இதில் ஸ்லைட்ஸ் வந்து இங்கிலீஷில் செய்திருக்கிறேன். பேசிக்கலாம் தமிழ்லேயே போகிறேன். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் அதில் நான் கணக்க தமிழை எடுத்தால் அதில் குழப்பமாக இருக்கும். அதால் நான் இந்த ஸ்லைட்ஸை வந்து இங்கிலீஷில் வச்சுக்கொண்டு நான் தமிழில் சொல்லி கொண்டு போகிறேன். இந்த டாபிக் வந்து AI in everyday life, simplifying your daily task. இப்போ நாங்கள் இந்த AI என்றது வந்து உண்மையில் ஒரு வாஸ்ட் ஏரியா. இப்போ நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இதில் பார்க்குறது வந்து உங்களோட
டெய்லி லைஃப்பை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கான ஏஐ என்ன இருக்குன்றதை தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுலேயும் நான் உண்மையிலே கணக்க டூல்ஸ் உங்களுக்கு தெரியும். ஏஐ வந்து ஒவ்வொரு நாளும் அதில் புதிய புதிய விடயங்கள் அறிமுகமாகி கொண்டு இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் ஏற்கனவே பாவனையில் இருக்கிற பரிச்சயமான ஏஐ டூல் அதுகள் வந்து பாவிக்கிறது தான் நல்ல முதல் ஆரம்பத்தில். அது அந்த ஏன் அதை நான் நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னு சொன்னால், உண்மையில் அதில் அந்த ஏஐன்றது வந்து உண்மையிலே எல்லாம் 100% சரியென்று சொல்லலாது. அதுன்ற பெஸ்ட்டான விடயங்களை தான் நாங்கள் பார்க்குறோம். அதிலே முக்கியமாக இதுகள் வந்து கனகாலம் அந்த டெஸ்ட்டுகளில் இருந்து ஓரளவுக்கு அதுன்ற பெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து நல்லதாக இருக்கிறதுன்ற வழியால் அந்த டூல்ஸுகள் வந்து கனகாலமாக இருக்குது. இப்போ அந்த டூல்ஸ்களில் ஸ்டார்ட் பண்ணி புதிய டூல்ஸ்கள் இருக்க அதுகளையும் நான் சொல்லி கொண்டு போகிறேன். இப்போ ஏற்கனவே இருக்கிற டூல்ஸ்கள் சிலது உங்களுக்கு அது பரிச்சயமானதாக இருக்கும். நான் சிலதையும் சொல்லி கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ இங்கே ஏஐ என்றதுன்ற ஒரு அறிமுகம் உங்களுக்கு சொல்ல வேணும். இதில் ஆரம்பத்தில் இந்த சிம்பிள் டெஃபினிஷன், AI means artificial intelligence, refers to the technology that learns from data and performs tasks that usually require human intelligence. இப்போ இவ்வளவு காலம் இந்த கணனி ப்ரோக்ராம்ஸ்கள் இருக்குது, அதாவது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருந்தது. சரி, அந்த 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 டாஸ்க்குகள் வந்து சில சர்டன் டாஸ்க்கள் தான் செய்துட்டு இருக்கும். எல்லா ஃபீல்டுலேயும் அந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அது என்ன ஃபீல்டாக இருந்தாலும் எல்லாத்திலும் அந்த அந்த ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து சர்டன் டாஸ்க்கை மாத்திரம்தான் செய்யும். அப்போ அதுலேருந்து ஏஐ எப்படி அது டிஃபர் பண்ணப்படுது, வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து ஹியூமன் லைக்காக அது வந்து அந்த ப்ரோக்ராம் சில முடிவுகள் எடுக்கிறதுக்குரிய தன்மையிலே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன மாதிரி அதை சிந்தித்து முடிவுகள் எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம்ஸுகளை வந்து சிந்தித்து அந்த 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 வட்டத்துக்குள்ளேருந்து சிந்தித்து ஒரு முடிவுகளை சொல்லும். அதான் அந்த வித்தியாசம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு வந்து தமிழில் சொல்லுவோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து சொல்லிக்கல என்ன ஒன்று சொல்லுவாங்க, வி ஆர் ட்ரைனிங்னு சொல்லி. அதாவது இந்த ஏஐ போட் ஏஐ டூலை வந்து ட்ரெயின் பண்ணுறோம்னு சொல்லி. அப்போ வளமையாக வந்து ட்ரெயின் பண்ணுறேன்னு சொன்னால் வளமையான பாரம்பரியமாக நாங்கள் கதைக்கு என்னதை சொல்லுவோம், ட்ரெயின் பண்ணுறேன்னா ஒரு ஹியூமன் பீயிங்கை ட்ரெயின் பண்ணலாம், இல்லையான்னு சொன்னால் ஒரு அனிமலோ என்னத்தையும் ட்ரெயின் பண்ணலாம், ஒரு டோக்கை ட்ரெயின் பண்ணுவோம். அப்படி தான் நான் இவ்வளோ அலங்காச்சு. இப்போ வந்து மெஷினை வந்து ட்ரெயின் பண்ணுறோம். அதுதான் இப்போ சொல்லுவாங்க, இந்த ஏஐ போட்டை வந்து ட்ரெயின் பண்ணுறோம், அல்லது திஸ் டூல் பீயிங் அண்டர் த ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க. அது இந்த மீனிங் என்னென்று சொன்னால், அதுக்குரிய டேட்டாஸை வந்து அதுக்கு ஃபீட் பண்ணி அது இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ்கள், அது இந்த ரிசல்ட்ஸை வந்து செக் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு பாயிண்டில் வந்து அது சரியாக வருதுன்றீங்களால் அந்த ட்ரைனிங் நிறைவடைய அதான் முடிகிற நிலைமைக்கு வரும். அதுக்கப்புறம் அந்த டூல் வந்து பப்ளிக்கில் நாங்கள் பாவிக்கிற நிலைமைக்கு வரும். அது வரைக்கும் அதை ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி பீட்டான்னு சொல்லுவாங்க, பீட்டா வெர்ஷனில் வச்சுருக்கோன்னு சொல்லி. அப்போ இங்கே வந்து இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், மிஷினை வந்து ட்ரெயின் பண்ணுறோம், ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு அதை உதவி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செய்கிறோம். ஓகே, the second one, embedded in everyday activities. It's already embedded in many everyday activities, often helping in ways we don't even notice. இப்போ இது நாங்கள் ஏற்கனவே இப்போ இந்த ஏஐ வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக எங்களோட லைஃபுக்குள்ளே வந்துட்டு, ஆனால் எல்லாருக்கும் தெரியாது. எப்போ இது எங்களுக்கு இந்த ஏஐ என்று சொல்லி தெரிய வந்தேன்னு சொன்னால், இந்த கொரோனாவுக்கு பிறகு தான் உண்மையில் எல்லாருக்கும், அதாவது இந்த காமன் பீப்புளுக்கு, நான் சொல்கிறது டெக்னாலஜி பேக்ரவுண்ட் இல்லாமல் காமன் பீப்புளுக்கு வந்து அந்த ஏஐன்றது வழி தெரிய வந்து இந்த கொரோனாவுக்கு பிறகு தான். ஏன்னு சொன்னால், இந்த லாக்டவுன் டைமில் நிறைய இந்த டூல்ஸ்கள் வந்து பாவிக்கப்பட்டது, அது மக்கள் இந்த தேவைக்கு இணைக்கப்பட்டு பாவிக்கப்பட்டது. ஆனால் இது ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து சரியான இன்டென்ஸாக வந்து சிஸ்டத்துக்குள்ளே அதை வந்து இன்டெகிரேட் பண்ணி கொண்டு இருந்தார். அப்போ அதில் பெஸ்ட்டான உதாரணம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த வீட்டில் இருந்த இந்த அலெக்ஸா, மற்றது இந்த ஃபோன் மொபைல் ஃபோன்ஸில் இருந்த ஈவன் கூகுள்
ஃபோன்ஸில் இருந்த ஓகே கூகுள்னு கேட்பீங்க. இல்லைன்னு சொன்னால் ஆப்பிள்ஸில் வந்து சிறியன்னு சொல்லி இருக்கும். அதில் நீங்கள் சில கேட்டால் அது வந்து தானே பதில் சொல்லும், திங்க் பண்ணும். ஈவன் கூகுள் மேப்ஸில் வந்து நாங்கள் வாய்ஸ் ஓவர்லேயே வந்து சிலதில் வந்து கண்ட்ரோல் வாய்ஸ் ஓவர்லேயே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தால் அதே வந்து கைட் பண்ணும். அப்போ இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து சிஸ்டத்துக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த சரியான ஃபைன் டியூனிங் அதுகள் வந்து இந்த கொரோனா பிறகு தான் எல்லாம் சரியாக வந்தது. இப்போ இன்னும் சரியான இன்டென்ஸ்டாக இது வந்து சிஸ்டத்தோட எங்களோட அன்றாட வாழ்க்கையோட இன்டெகிரேட் பண்ணி கொண்டிருக்கணும். The third one is a practical AI tools. Today we will explore practical AI tools that can immediately simplify your life. அதான் இந்த எக்ஸாம்பிள் வந்து சொன்ன அலெக்ஸா அதுகள். மற்றது கணக்க விஷயங்கள் இருக்குது. நான் இந்த உங்களோட டெய்லி லைஃபோட என்ன பாய்க்கிறீங்களோ அதை சொல்கிறேன். அப்புறம் அந்த எங்களோட செஷன் முடியக்கில் மற்ற வேறு என்னென்ன ஃபீல்டில் வந்து இந்த AI டூல்ஸோ கணக்கு இருக்குன்றதையும் பார்ப்போம். ஸோ இந்த AI டூல்ஸை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களோட லைஃப்பை வந்து எப்படி சிம்பிளி பண்ணலாம், எப்படி அதை பூஸ்ட் பண்ணலாம். The main 3 broad categories நான் அதில் எடுத்துக்கிறேன். அதில் AI assistance. AI can make a daily task easier and faster, such as organizing a to-do list and reminders with the tools like Google Assistant and Siri. Then writing assistance. It's like a Grammarly and Grammarly, and the famous one is a ChatGPT. Help you to quickly draft and edit better emails and any other letters or any other documents. இதில் நாங்கள் இந்த ChatGPTன்றதை வந்து கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். நான் இப்போ இதில் ஜெனரலிக்காக அது ரெலவெண்ட் டூல்ஸோட சொல்லி கொண்டு போகிறேன். ஸோ Grammarly is the best tool with the document creation like grammar check and the அதுகளுக்கு. ChatGPT என்னும் அது ஒரு மல்டிடாஸ்கிங் டூல் மாதிரி. நாங்கள் அதை என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். மற்றது மீட்டிங் மேனேஜ்மெண்ட். இது ஆல்ரெடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கூகுள் கேலண்டர் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது ஆல்ரெடி அதுக்குள்ளேயே வந்து உங்களோட AI வந்து அதுக்கு இன்டெகிரேட் பண்ணப்பட்டிருக்குது. அது இன்டெப்த்தாக பார்த்தா தான் தெரியும். ஆனால் நார்மலாக பார்த்தா தெரியாது. உள்ளுக்குள்ளே உங்களோட சிமிலரான டாஸ்க்கள் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து அது தானே வந்து ஐடென்டிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணும். அப்படியான விடயங்கள்லாம் இருக்குது. மற்றது மீட்டிங் அண்ட் மேனேஜ் பண்ணி நீங்கள் ChatGPT அதுகளும் பார்க்கலாம். மற்ற இன்னொரு AI டூல் ஒன்று நோஷன் என்று சொல்லி அதுவும் வந்து பாவிக்கலாம். மற்றது இந்த டூல்ஸை வந்து இந்த பிள்ளைகளின் எஜுகேஷனில் எப்படி எதை பாவிக்கணும்னு சொன்னால் இப்போ இஷ்யூம் இருக்குது. ஆனால் அது இந்த பாசிட்டிவ் சைட்ஸில் நாங்கள் இதில் பார்க்கலாம். இப்போ பர்சனல் டியூட்டரிங் என்று சொல்லி இவ்வளோ காலம் இருந்த ட்ரெடிஷ்னல் பர்சனல் டியூட்டரிங் வந்து ஓகே அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்கூல் டியூட்டரிங் அண்ட் ஆல், பர்சனல் டியூட்டரிங் என்று சொல்லி ஒரு டீச்சர் 1-to-1 ஒரு பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறது அல்லது குரூப் ஆஃப் பிள்ளைகளுக்கு டீச் பண்ணுறது. அதுக்கு அடுத்த கட்டமாக என்னென்னு சொன்னதுன்னா இப்போ ஜூம் மாதிரியான இதுகள் வந்து ஆன்லைனில் வந்து டீச் பண்ணுறது. ஆனால் இங்கே வந்து என்னென்னு சொன்னால் ஈவன் இப்போ ChatGPTயை வந்து பாவிக்கலாம் வந்து ஒரு பர்சனல் டியூட்டராகவே. இப்போ அதுக்குன்னு சொல்லி உங்களுக்கு வேணுமென்னு சொன்னால் அந்த சில வீடியோஸ் இருக்குது, நான் அதை காட்டுறது எப்படி இருக்குன்னு சொல்லி. ஈவன் த பெஸ்ட் பிளேஸ் இஸ் தட் கான் அகாடமி. இதில் பார்த்தா அவங்க அதில் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனல் வீடியோஸ்லேயே போட்டிருக்கு நம்ம எப்படி இந்த ChatGPT வந்து ஒரு பர்சனல் டியூட்டராகவே வந்து அது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி. ஸோ அது அடுத்தது இந்த லாங்குவேஜ் லேர்னிங். இதுதான் இப்போ இந்த வேர்ல்ட் ஃபுல்லாகவே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மக்கள் அந்த ஆப்புகளை வச்சு கொண்டு ஒரு லாங்குவேஜில் வந்து கதை கேட்கல, இன்னொரு லாங்குவேஜில் இமீடியட்டாக வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணது. ஈவன் வாய்ஸில் ஒரு சைனீஸில் ஒரு கதை கேட்கல, அதை வந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஈவன் இப்போ அது நீங்களே உங்களோட கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரில் வச்சு செய்யலாம். ஸோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான AI டூல்ஸும் இருக்குது. பட் சேம் திங் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர்லையும் வச்சு அதை நாங்கள் செய்யலாம். Duolingo is a famous one. Then the study aids in general, the tools like Quizlet and again the ChatGPT. இதில் வந்து உண்மையில இந்த படிக்கிறதுக்கான டூல்ஸுகள். ஆனால் இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இருக்குது வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல்ஸ்கள் எல்லாம் வந்து சரியான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பினும்
ChatGPT அதெல்லாம் எந்த அளவில் நீங்கள் பாவிக்கலாம்னு சொல்லி இந்த வேர்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க பிளேஜரிசம்னு சொல்லி ஸ்கூல் மட்டத்தில் ஓரளவுக்கு ஓகே, ஆனால் இந்த யூனிவர்சிட்டிஸ் அதில் வந்து பிளேஜரிசம் இஸ் எ வெரி சிவியர் பனிஷ்மெண்ட். அது பிளேஜரிசம்னு சொன்னால் ஒரு ஒரு கண்டென்ட்டை வந்து காப்பி பண்ணுறது, இல்லை இன்னொரு ஆண்ட ஒர்க்கை வந்து தங்களோட ஒர்க்குன்னு சொல்லி காட்டுறது, அதுதான் பேசிக்காக பிளேஜரிசம். ஆனால் இப்போ இந்த ஏஐ டூல்ஸ்கள், ஸ்பெஷலி இந்த ChatGPT-யான இந்த டூல்ஸ்கள் வந்த பிறகு பிளேஜரிசம்ன்றது சரியான சென்சிட்டிவ். ஸோ யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வெரி ஸ்ட்ரிக்ட் இந்த விஷயங்களில். அப்போ அது இந்த பாசிட்டிவ் சைட்டை தான் அதில் பார்க்கணும். அதாவது இந்த டூல்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் எங்களோட டெய்லி டாஸ்க்கோ அல்லது பிள்ளைகளோட படிப்புக்கோ அதில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு അതിൻ്റെ நெகட்டிவ் சைட்டை பார்க்க இருந்தால் சரி. ஓகே, the other one is the important one is the health and wellness and fitness. உண்மையில் என்னை பொறுத்தவரையில் நான் இதில் அறிமுகத்தில் சொல்லியிருப்பார். அதில் நான் வந்து சின்ன வயதுலேருந்தே ஒரு படிப்புகளோட சேர்த்து விளையாட்டுக்கும் ஒரு டைம் ஒதுக்கி அது ஒரு பரவலாக கொண்டு வந்தேன். நான் அதுலேயும் குறிப்பாக இப்போ யூனிவர்சிட்டியில் இருக்கைகளே, இந்த அண்டர் கிராஜுவேஷனில் இருக்கைகளே நான் ட்ராக் அண்ட் ஃபீல்டும் செய்யணும், அதே நேரம் ஏதோ ஒரு டீம் இவெண்ட்டும் செய்யணும். அப்போ அந்த காலங்களில் எல்லாம் நாங்கள் இப்படி எல்லாம் இந்த எல்லாத்துக்கெல்லாம் ஒன்றும் ட்ராக் பண்ணுறேன் இல்லை. ஆனால் இப்போ வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், உண்மையிலே அந்த ஸ்போர்ட்ஸ் இன்தூசியாஸ்ட் எல்லாத்தையும் யாரும் ஒரு ஆள் ஃபிட்னஸாக நீங்கள் இருக்கணும்னு சொன்னால் அமேசிங்கான டூல்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பேசிக்கான டூல் வந்து உண்மையில உங்களோட ஃபோன் தான். என்னை பொறுத்தவரை எல்லா ஃபோன்லேயும் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, அது இந்த நேட்டிவ் ஆப்ஸ்ன்றே சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஐஃபோன் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள்ன்ற அதில் நேட்டிவ் ஆப்ஸ் இருக்கும், அது இந்த ஹெல்த் ஆப். அந்த ஆப்பே வந்து உங்களுக்கு காணும் உங்களோட ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அதிலும் விட வேறு ஸ்பெசிஃபிக்கான ஆப்ஸ்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நிறைய இருக்குது. அதுலேயும் அந்த பர்சனலைஸ்டான ஆப்ஸ்கள் வந்து இப்போ நான் எந்த இவென்ட்ஸுக்கு பாய்க்கிறேன், நான் ஸ்ட்ராவான்னு சொல்லி பாய்க்கிறேன். நான் எஸ்பெஷலி இந்த ரன்னிங் அதோட சேர்த்து பாய்க்கிறது. அப்போ அந்த ஆப் என்ன செய்யணும்னு சொன்னால், அது இந்த ஆப்பிளோட சேர்த்து சிங்க்ரோனைஸ் பண்ணி முழு டேட்டாவும் எடுக்கும். அது இப்போ நான் இந்த ஹார்ட் பீட்லேருந்து என்ன எல்லாத்தையும் நடக்கிறதுலேருந்து எவ்வளோ ஒரு ஸ்டேர்கேஸில் எவ்வளோ தேறினான், எவ்வளோ தூரம் நடந்தான், எத்தனை ஸ்டெப்ஸை, ஸோ இந்த ஹோல் டே ஜேர்னி என்ன, அதை ஒரு வீக்லி இந்த ப்ரோக்ரஸ் என்ன, இந்த அப்படியான விடயங்கள் எல்லாமே அதில் வரும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், உங்களோட பேசிக்கான உங்களோட ஸ்மார்ட் ஃபோன் இருந்தால் அதில் இருக்கிற அந்த நேட்டிவ் ஆப்ஸ் வந்து பாவிக்கலாம். அதிலும் கூட தேவைன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ராவா அல்லது இந்த ஃபிட்பிட், மற்றது நைட் ட்ரைனிங் கிளப் அப்படியான ஆப்ஸ்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏஐ தான் சேர்ந்து வேலை செய்யுது, வெல் அட்வான்ஸ்டாக வேலை செய்யுது. மற்றது நியூட்ரிஷன் ட்ராக்கிங், அதுக்கு இந்த பெஸ்ட் ஆப் வந்து மை ஃபிட்னஸ் பேல். அது வந்து உங்களோட டயட் அது எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணி, அதே நீங்களே ஒரு ஸ்கெடியூல் பண்ணி போட்டு அதை நீங்கள் மானிட்டர் பண்ண வரலாம். உங்களோட ஒரு பக்கத்தில் ஒரு கம்பேனியனாக இருந்து அதெல்லாம் மானிட்டர் பண்ணும். ஓகே, இதில் கொஷனும் சேட்டில் போகிறீங்க, நான் முடிய இப்போ அதில் பார்க்குறேன். மற்றது இந்த ஸ்மார்ட் டிசிஷன்ஸ்ன்னு சொல்லி உண்மையில் ஏஐ வந்து உண்மையில் இப்போ இப்படி சொல்லலாம். இப்போ ஏஐ வந்து ஒரு ஏஐயை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு சில டிசிஷன்ஸை வந்து ஒரு முந்தைய ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு ஹோல்டே இருந்து மேக் பண்ணுற ஒரு டிசிஷனை இப்போ இது வந்து ஒரு 4-5 கிளிக்ஸ்லேயே வந்து அந்த டிசிஷன்ஸுகளுக்கு நாங்கள் போகக்கூடியதாக இருக்குது இந்த ஏஐ இந்த அசிஸ்டன்ஸோட. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ChatGPT எடுங்களேன். அதில் என்ன செய்யலாம்னு சொன்னால், இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு என்ன செய்கிறோம்னு சொன்னால், நான் ஒரு மேனேஜராக இருக்கிறேன், நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மேனேஜராக இருக்கிறேன்.
ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டிൻ്റെ ஒரு லாஸ்ட் 1 month ட்ராக் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து என்னட்ட வந்திருக்குது. இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஒரு எக்ஸல் ஷீட் அல்லது ஒரு பிடிஎஃப் அப்படியா இருக்குன்னு. அப்போ எங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து வந்திருக்கு. இவ்வளோத்தையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி நாங்கள் சில டிசிஷன்ஸுக்கு வரணும். அப்போ அந்த ஒரு லாஸ்ட் 1 monthன்னு சொன்னால் அந்த அளவுக்கும் ஒரு ஃபைல்ஸ் இருந்தால் உண்மையில் ஒரு 5-6 பேர் இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு டிசைன் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன செய்யலாம்னு சொன்னால் அவ்வளவு டேட்டாவையும் வந்து நாங்கள் ஃபீட் பண்ணி எங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அதுன்ற ChatGPT வந்து கொடுக்கலாம். எனக்கு என்னென்ன தான் வேணும், என்னென்ன டேட்டா என்னட்ட இருக்குது அவ்வளோத்தையும் ஃபீட் பண்ணுறேன், எனக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி வித்தின் த கிளிக்ஸ் வித்தின் த செகண்ட்ஸ் நாங்கள் என்னென்ன டேட்டா இருக்கிறோமோ அவ்வளோத்தையும் அதை அனலைஸ் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி நாங்கள் கேட்குற டேட்டாவை மாத்திரம் அதில் ஃபில்டர் பண்ணி தரோம். இதை வந்து நாங்கள் டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டேட்டா அனாலிசிஸ் எல்லாம் உண்மையில் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த காலத்தில். என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த சூப்பர் மார்க்கெட்ஸு கொண்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ டெஸ்கோ எடுங்க. டெஸ்கோவுக்கு போய் நீங்கள் சாமான் வாங்கினீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு அங்கே ஒரு கிளப் கார்டுன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தந்து அதில் டிஸ்கவுண்ட் தரேன்னு சொல்லி. உண்மையிலே அது உங்களுக்கு பார்த்தால் அது உங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் தந்து டிஸ்கவுண்ட் தரேன்னு தான் நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் தே ஆர் மானிட்டரிங் யுவர் ஹேபிட்ஸ். நீங்கள் எப்படி வாங்குறீங்க, என்னென்ன சாமான் வாங்குறீங்க, உங்களுக்கு எவ்வளோது ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, என்னென்ன ஐட்டத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் அதிலேயே ரெக்கார்ட் பண்ணும். அப்போ ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் வரும் அதில் பாயிண்ட்ஸ் வந்து. ஆனால் அதிலும் கூட அவங்களுக்கு என்ன சொன்ன பெனிஃபிட், உங்களை ஹேபிட்டை அரேஞ்சு உங்களுக்கு என்னென்ன சாமான் நீங்கள் கூட யூஸ் பண்ணுறீங்களோ அடுத்த முறை விலைக்குள்ள அந்தந்த ஐட்டங்களும் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுவான், இல்லை டிஸ்கவுண்ட் போட்டு தருவான், இல்லை கூப்பனை அனுப்புவான், இந்த ஐட்டம் வந்து மலிவாக இருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னு சொன்னால் இதெல்லாம் இந்த டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். உங்களோட டேட்டாவோட அனலைஸ் பண்ணி உங்களோட ஷாப்பிங் பிஹேவியர்லாம் தெரியும், நீங்கள் என்னென்ன சாமான் வாங்குறீங்க. ஸோ இது உங்களை மாத்திரம் இல்லை, அவ்வளோ கஸ்டமர்ஸ் அவ்வளோ அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல இருக்கிறார்கள், எங்கே அவைக்கு எப்படி பிஹேவியர்ஸ் இருக்குது, என்னென்ன இடத்துல இருக்கிறார்கள், என்னென்ன சாமான் தேவைப்படும். இதெல்லாம் வந்து முந்தையெல்லாம் இதே வேலையெல்லாம் முந்தையெல்லாம் வந்து ஆக்கள் மேனுவலாக ஹியூமன் பீயிங்ஸ் இருந்து செய்துட்டு இருந்தது. இப்போ எல்லாம் வந்து இந்த டேட்டா சயின்ஸ்ன்னு வந்து அதுக்குள்ள இப்போ நான் சொல்கிற விஷயம் வந்து டேட்டா அனாலிசிஸ்ன்னு சொல்லி அதை கொண்டு அந்த ஜாப்பில் இருக்கிற வந்து டேட்டா அனாலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவற்றை ஜாப் அதை எடுத்து இந்த டூல்ஸை மேக் பண்ணி இதுன்ற ஹெல்ப்போட அதை செய்வேன். ஓகே, இப்போ இங்கே வந்து இந்த ஹெல்ப் உங்களுக்கு என்ன உங்களோட டெய்லி லைஃப்பில் உதவுதுன்னு சொன்னால் இந்த டூல்ஸ் ப்ராடக்ட் கம்பேரிசனுக்கு வந்து த பெஸ்ட் ஒன். நீங்கள் வந்து வளமையாக எல்லாரும் கூகுளில் தான் தேடுவீங்க. கூகுளில் தேடிக்கல கூகுளில் மேலேயே ஒரு கொஞ்சம் லிஸ்ட் ஒன்று வரும். அது உண்மையில் வந்து அது கூகுளுன்ற என்ன சொல்கிறது பயஸ்ட்னு சொல்ல, கூகுள் தாங்க ஸ்பான்சர்ன்னு அதுக்கெல்லாம் தருவாங்க. ஆனால் நீங்கள் அதில் தனியாக கூகுள் ஷாப்பிங்ன்னு சொல்லி ஒரு அதில் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் அன்பயஸ்டாக கொஞ்சம் எடுக்கலாம். ஆனால் என்ன பொறுத்தவரையில் இன்னொன்று இருக்குது ஹனி சொல்லி அந்த இது அதை விட ChatGPTயும் நீங்கள் வடிவாக யூஸ் பண்ணலாம். ChatGPTயே வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஒரே ஒரு அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் அதோட டேட்டா வந்து அப் டு டேட் இல்லை. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் கம்பேரிசனுக்கு போனீங்கன்னா அதில் அப் டு டேட் வராது. என்னென்னு சொன்னால் அந்த டேட்டா வந்து இப்போ நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் ஒரு செப்டம்பர் 2023 வரைக்கும் தான் அது இந்த டேட்டா வந்து ஃபீட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வேறு டூல்ஸ் இருக்குது. இப்போ இது இந்த மைக்ரோசாஃப்ட் இந்த கோபைலட் அதுகள் பாதிக்கலாம். இப்போ அதுகள் சிலது ஈவன் இப்போ கூகுள் இந்த ஜெமினாய் முந்தைய பாட்டன் வச்சிருந்து இப்போ ஜெமினாய்ன்னு சொல்லி இப்போ அதுகள் வந்து உங்களோட கம்பேரிசனுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கம்பேரிசன் சொல்லி இப்போ நீங்கள் இப்போ அப் டு டேட் கம்பேரிசன் இல்லாமல் உதாரணத்துக்கு கொஞ்சம் ஏர்லியரான கம்பேரிசனுக்கு ChatGPT இஸ் த பெஸ்ட் ஒன். ஒரு ஏதாவது டெக்னிக்கலாக நீங்கள் கம்பேரிசன் செய்ய போகிறீங்களா த பெஸ்ட் ஒன் ChatGPT. வடிவாகவே சொல்லும் உங்களுக்கு என்ன ரெக்யூர்மெண்ட் அப்படி நீங்களே போட்டுவிட்டு அதை கேட்டிங்கன்னா முழுத்திலும் வடிவாக சொல்லும். அடுத்தது இந்த ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட். இப்போ இங்கேயும் வந்து நிறைய டூல்ஸ்கள் இருக்குது. மின்ட் அண்ட் நாப்னு சொல்லி இதுகள் வந்து இப்போ நேமாக உங்களோட பேங்குலேயே பார்த்தா உங்களோட மொபைல் ஆப்பில் உங்களோட பேங்க் HSBCயோ பார்க்லேஸோ அதே வந்து சைட்டாக உங்களை கொண்டு சொல்லி
உங்களோட பட்ஜெட்டிங் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் அவங்களே அதில் சைடாகவே கொடுக்குறாங்க. எல்லாம் வந்து பிஹைண்ட் வந்து அது இந்த ஏஐ இந்த ஒர்க் தான் அங்கே நிறைய இருக்குது. தென் த டிசிஷன் சப்போர்ட். AI can even help you create pros and cons list when making tough decisions using a platform like ChatGPT. Whether it be deciding what laptop you buy or comparing contracts for your insurance. என்ன பொறுத்தவரை இந்த செனாரியோக்கு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு இப்படி யோசிங்க, ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை லேப்டாப்போ ஏதோ லேப்டாப் ஒன்று வாங்க போறீங்கன்னு வைங்களேன். அப்போ இப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் ஒன்று இருக்குது, சே விண்டோஸில் தான் உங்களுக்கு வேணும் மட்டும் வைங்க. அப்போ அதுக்கு நீங்கள் ஒரு கன்ஃபிகரேஷன் வந்து வச்சுக்கிறீங்க, அது எனக்கு காணாது, எனக்கு கொஞ்சம் ஹை பர்ஃபார்மன்ஸோட ஒன்று வேணும். அப்போ உங்களுக்கு இதில் பார்க்க வேண்டியது ஒன்று, முதலாவது உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து சொல்லணும். சரி, இப்போ என்னட்ட வந்து ஒரு இன்டெல் ப்ராசஸரோட i5 ப்ராசஸரோட இன்டெல் i5 ப்ராசஸரோட என்னட்டு ஒரு லேப்டாப் இருக்குது. அது இந்த மெமரி வந்து 16 GB, அது இந்த ஹார்ட் ட்ரைவ் வந்து 500 GB. இது என்னட்ட இருக்கிறது. எனக்கு வந்து இந்த டாஸ்க் என்ன, இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்டிங் ஃபர்ம் ரன் பண்ணுறேன். எனக்கு அது இந்த நிறைய ஃபைல்ஸ் வந்து ப்ரோசஸ் பண்ணணும், இல்லை ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் நிறைய ப்ரோசஸ் பண்ணணும், இல்லை இந்த அக்கௌண்டிங் பேக்கேஜ் வந்து ப்ரோசஸ் பண்ணணும். ஸோ அது நேரம் ஸ்லோ பண்ணுது. இன்னும் கூட அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் மேலே இன்புட் பண்ணி போட்டு இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் உங்களோட இருக்கிற கம்ப்யூட்டர்னையும் கொடுத்துட்டு ChatGPT சொன்னீங்கன்னு சொன்னால் அது வந்து லிஸ்ட் அவுட் பண்ணும். உங்களோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏற்கனவே பாவிச்சுன்ற அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் என்னத்தை வாங்கலாம்னு சொல்லி அது நேரவே சொல்லணும். என்ன பிராண்ட் என்ன சாமான்னு சொல்லும். அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் வழியிடத்தை செக் பண்ணணும். சில நேரம் அது அந்த 2023 என்ன ப்ரைஸ் இருந்தோ அந்த ப்ரைஸை சொல்லும். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை வந்து கூகுளில் வந்து தேடி பார்க்கணும். இப்போ இது வந்து யார்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம்னு சொன்னால் இது வந்து நீங்கள் ஒரு டெக்னிக்கல் பர்சன்ட்டாக இதில் எல்லாம் கேட்கலாம். இப்போ இந்த விஷயம் வந்து ஒரு ஐடி ஸ்கில் அல்லது ஐடிலையும் ஹார்ட்வேர் ஸ்கில் இருக்கிற ஆள்களால் தான் போய் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் கரீஸுக்கு இல்லை பிசி வேர்ல்டில் போய் அவர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போய் வாங்கி ஒரு ஆள்கிட்ட அப்போன்னு போயிட்டு அவர்கிட்ட எல்லாம் கேட்கணும். எனக்கு என்னென்ன சாமான் எனக்கு என்னோட இருக்குது, எனக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு சாமான் வேணும், இப்போ எனக்கு வந்து பார்த்து சொல்லுங்கன்னு அவர் பார்த்துட்டு சொல்லுவேன். அதுலேயும் என்னென்னு சொல்லணும், அதுவும் வந்து உண்மையிலே பெஸ்ட்டாக இருக்காது. என்னென்னு சொன்னால் அது அவற்ற நாலேஜில் வராது. ஆனால் இதில் ChatGPT வந்து இந்த AI டூவில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இது இஸ் த பெஸ்ட் ஒன். ஸோ இது வந்து ஒரு இப்படி நீங்கள் இதை வடிவாக யூஸ் பண்ணலாம். மற்றது அடுத்தது வந்து இந்த டெய்லி யூஸில் வந்து இந்த ட்ராவல் பிளானிங் இது வந்து நிறைய ஆட்கள் யூஸ் பண்ணினோம். இப்போ உங்களுக்கு முந்தியன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு 2 வீக் அல்ல 10 days ஒரு ட்ரிப் கொண்டு போகிறோம்னு சொன்னால் ஃப்ளைட்டுக்கு நாங்கள் புக் பண்ணுவோம், மற்ற ஹோட்டல்ஸ் அதை பார்ப்போம், அந்த மற்ற எங்களோட பிளான்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் மேனுவலாக தான் எல்லாத்தையும் ப்ரோசஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ வந்து த பெஸ்ட் திங் இது ChatGPT. நீங்கள் ChatGPTயே சொல்லலாம் உங்கள்கிட்ட எங்களோட டே எப்போ தொடங்குது, எங்களோட டே எப்போ முடியுது, எங்களோட ஃப்ளைட் இந்த நேரம் அங்கே இறங்குது, இன்னிடத்துக்கு போகிறோம், அங்கே இவ்வளோ நேரம் இன்னிடத்துல தங்குறோம் இந்த நைட், இன்னென்ன விடயங்கள் வந்து நான் பார்க்கணும். அல்லது அதே சொல்லலாம், நான் இப்போ மலேசியா போகிறேன், கோலாலம்பூர் போகிறேன், அங்கே வந்து 2 days நிற்க போகிறேன், எனக்கு பெஸ்ட்டான விஷயங்களை அதில் என்ன விஷயம்னு சொன்னால் சொல்லலாம். நான் சீசைட் பார்க்க போகிறேன்னா, அல்லது ஏதாவது டெம்பிள்ஸ் பார்க்க போகிறேன்னா, அல்லது ஏதாவது ஹில் சைட்டோ நேச்சர் பார்க்க போகிறேன்னா அதில் சொன்னால் அதே வந்து அந்த பிளானை வந்து உங்களுக்கு சொல்லணும், என்னென்ன நாள் என்னென்ன நேரம். ஸோ தட்ஸ் த பியூட்டி. மற்றது ஐட்டினரி கிரியேஷன்ஸ் அதையும் செய்யலாம். மற்றது இந்த பெஸ்ட் டீல்ஸ்கள் வந்து இது வந்து இதுக்கு நிறைய சைட்ஸ்கள் இருக்குது. இப்போ இந்த ட்ராவல் பிளானிங்கில் நீங்கள் டீல்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கம்பேரிசன் சைட்ஸ் வந்து வச்சுருந்தவங்க அவங்க எல்லாம் இப்போவே அதாவது ஏஐயை வந்து அடாப்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த ட்ரிப் அட்வைசர்ஸ் அப்படி பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு அடிக்கடி இந்த அட்வர்ட்டுகள் எல்லாம் வந்து இருக்கும். அப்போ இதில் ஈவன் கூகுள் ஃப்ளைட்ஸில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா முழு ஹோட்டல்ஸ் அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வரும். நீங்கள் கூகுள் ஃப்ளைட்ஸ் எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால்
ஸ்டில் அது கொஞ்சம் பயஸ்ட் இருக்குன்னு தான். என்னென்னு சொன்னால் தங்களோட ஸ்பான்சர்ஸை தான் கொஞ்சம் முன்னுக்கு வைப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை மற்ற ஒரு தனியாக ஒரு ஒரு கம்பேரிசன் சைட்டில் போகிறதும் கூட கூகுள் ஃப்ளைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் த பெஸ்ட் டீல் தரும். AI for personal and career growth. இப்போ எல்லாரும் அந்த கேரியர் க்ரோத்ன்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து தெரியும் தானே. அது ஒரு பிளான் பண்ணி போட்டு அது அந்த ஸ்கெட்யூல் ஒன்றை ஃபாலோ பண்ணிவினோம். அதுக்கு வந்து கோல் செட் பண்ணியிருப்பினோம். ஸோ அதில் ட்ராக் பண்ணுறதுக்கு அதுகளுக்கு வந்து டூல்ஸ் இருக்குது. ஸோ மற்றது இப்போ என்ன நான் சொல்கிறேன்னு சொன்னால் உதாரணத்துக்கு இந்த லிங்க்டின் எடுக்கலாம். நீங்கள் லிங்க்டின் அண்ட் அதை வந்து சோஷியல் மீடியா சைட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன பொறுத்தவரை வெல் ப்ரொஃபஷனல் சைட் வந்து மேலே இந்த கேரியர் சர்ச் பண்ணுறது அல்லது இந்த ஜொப்பில் இருக்கிறார்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு சைட் உண்டு. இப்போ அதில் என்னென்னு சொன்னால் அதில் வளமையாக லிங்க்டின் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணினா அந்த ப்ரொஃபைல் தனியாக உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ அதுக்குள்ளேயே வந்து நிறைய ஏஐ விஷயங்கள் அதில் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்கும். மற்றது லிங்க்டின் இந்த பெஸ்ட் திங் வந்து நாட் ஓன்லி நீங்கள் வந்து உங்களோட ப்ரொஃபைல் அதில் பப்ளிஷ் பண்ணுறீங்களா, ஆனால் உங்களோட என்ன சொல்கிற எம்ப்ளாயீஸும் அங்கெல்லாம் இருப்பாங்க லிங்க்டின்ல. இப்போ அவங்களுக்கு ஏதாவது வந்து உண்மையில் ஒன்று தேவை என்று சொன்னால் இமீடியட்டாக ஒரு ஜாப் ஒன்று தேவை என்று சொன்னால் அவங்க தேடுற இடம் முதல் வந்து லிங்க்டின் தான். ஸோ அந்த லிங்க்டின் தேடைக்குள்ள இந்த ஏஐ தான் பின்னால் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணும். உதாரணத்துக்கு உங்களோட ப்ரொஃபைல் அதெல்லாம் வந்து பிக் பண்ணுறதுக்கு அதுகளுக்கெல்லாம் நிறைய ஏஐஎல் ஒர்க் பண்ணும். பட் அதே நேரம் நீங்களும் வந்து உங்களுக்கு அந்த சரியான ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி வைக்கணும், நல்ல ஒரு ரெசுமே அதில் வைக்க வேணும். அதுகளுக்குமெல்லாம் அந்த 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 லிங்க்டின்னுக்குள்ளேயே நிறைய வசதிகள் இருக்குது. அதுகளுக்கெல்லாம் பின்னால் இந்த ஏஐ தான் ஒர்க் பண்ணுது. இப்போ அதை விட வேறு தனியாக டூல்ஸும் இருக்குது. நான் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச டூல்ஸ் எல்லாம் சொல்லி கொண்டு போகிறேன். மற்றது இந்த ஜாப் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸுக்கே வந்து இந்த வார்ம் அப்னு சொல்லி கூகுளால் ஒரு டூல் ஒன்று இருக்குது. இப்போ அதே மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ்கள் இருக்குது பாவிச்சு கொள்ளையிலும். லிங்க்டின் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் இப்படியான தேவைகளை பாய்க்கிறது. Making life more accessible with AI. The voice assistants and the visual aids. உங்களுக்கு தெரியும் உண்மையில் இந்த விஷுவல் இம்பேர்ட் பேஷண்ட்ஸ், இந்த கண் பார்வை பிரச்சனையான ஆட்கள், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என் அப்பா வந்து அவர் இப்போ இறந்துட்டார். அவர் கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு இறந்து. அவருக்கு வந்து 60 வயதுலேருந்து அவருக்கு கண் பிரச்சனை, குளுக்கோமான்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு டிசீஸ் உண்டு. அப்போ அவருக்கு நான் நினைக்கிறேன் அந்த லேட் 40s அது ஸ்டார்ட் பண்ணது. இப்போ அந்த நேரத்தில் அங்கே ஸ்ரீலங்காவில் இருக்க அது சரியாக ஐடென்டிஃபை பண்ணல. ஈவன் அவர் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு எல்லாம் போனவே அவைக்கு அது தெரியல அது உண்மையில் குளுக்கோமான்னு சொல்லி. ஆனால் பார்த்தால் அவருக்கு கிட்டத்தட்ட ஏஜ் ஆஃப் 60 ஆல்மோஸ்ட் அவர்கிட்ட விஷன் வந்து போயிட்டுது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 5% தான் அவருக்கு தெரியும், வேறு ஒன்றும் தெரியாது. சும்மா ஒரு ஆக்கள் இதில் போனால் அப்படியே அக்ரோஸ் பண்ணுற அப்படி மாதிரி ஃபீலிங் தெரியும் மொழியே, வேறு ஒன்றும் தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் இப்போ நான் இதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தோம்னா, அப்போ தான் முதல் ஒரு நான் நினைக்கிறேன் 2014 கனடாவில் நான் அமெரிக்காவை பேஸ் பண்ணி தான் தேடிக்கொண்டு வந்தேன். ஏன்னா அங்கே தான் இந்த இப்படியான நியூ கிரியேஷன்ஸ் ஏதாவது இருக்கும், ஏதாவது இதுக்கு வழி இருக்கான்னு. அப்போ பார்த்தா கனடாவெல்லாம் ஒரு கம்பெனி வந்து அந்த நேரத்திலே அவங்கள அதை ஏஐயை தான் பாவிச்சோம். அப்போ என்னென்னு சொன்னால் ஃபுல்லி பிளைண்ட் ஆனாக்களுக்கு ஒன்றும் செய்யலாது. ஆனால் கொஞ்சம் பண்ணாலும் கொஞ்சம் விஷுவல்ஸ் ஏதாவது தெரிகிற ஆக்களுக்கு அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அவைகளுக்கு பேரவே வேற பண்ணலாம். இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த கூகுள் கிளாஸ்ன்னு சொல்லி ஆரம்பத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் அது சக்ஸஸான ப்ரொஜெக்டாக வரையில கொஞ்சம் ஃபெயிலாக போயிட்டு. அதாவது ஒரு கிளாஸ் வந்து போட்டிருப்பினும் இது ஒரு சின்ன ஒரு கேமரா இருக்கும், அந்த கேமராவில் தெரிகிற விஷயங்கள் வந்து ப்ரோசஸ் பண்ணும். அப்போ அதே மாதிரி தான் இந்த கிளாஸ் வந்து இந்த கனடாவில் இருக்கிற ஒரு கம்பெனி உண்டு, ஏதாவது இந்த கனடா ஹெல்த் கேர் சிஸ்டத்தோடு சேர்ந்து தான் வேலை செய்தார். அப்போ ஒரு கிளாஸ் தான் அது வந்து ஒரு மைக்ரோ ப்ரோசஸர் ஒன்று இருக்கும், அது இங்கே இடத்துல வச்சுருக்கோம். அப்போ இது முன்னால் கிளாஸ் வந்து ஒரு கேமராவோட 2 கேமரா வச்சுக்கொண்டு
முன்னால் பார்த்தால் அந்த சின்ன சின்ன ஒரு 5% விஷன் இருக்கிற ஆட்களுக்கு வந்து அது வந்து ஓரளவுக்கு 70% என்ன தரும். அப்போ நானும் அதில் காய்ச்சி இப்போ கிட்டத்தட்ட என் அப்பாவுக்கு அது ஓரளவுக்கு செட் பண்ணுற மாதிரி ஓகே நிலைமையாகவே இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக விரையில்லை, அதாவது சக்ஸஸாக ஃபுல்லாக கொண்டுறையில வெளியில் விடையில. ஆனால் அதோட பீட்டா வெர்ஷனில் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு தெரியலாம், ஆனால் பேஷண்ட் வந்து தங்களோட வந்து இருக்கணும் 3 weeks டைம் தங்களோட வந்து இருந்து வேறு ட்ரெயின் பண்ணி போட்டு தான் விடுவோம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படியே நிலைமையில அது போயிட்டுது. அப்போ என்ன நான் சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ இந்த விஷுவல் எய்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய டிவைசஸ் எல்லாம் இந்த ஏஐ விஷயங்களோட வந்திருக்குது. கண் பார்வை இல்லாத ஆட்களுக்கு, அது இல்லைன்னு சொல்லியில்லை, கண் பார்வை கொஞ்சம் இருக்கிற ஆட்களுக்கு அதை ஸ்டிமுலேட் பண்ணி இந்த வித் ஏஐ ஹெல்ப்போட அவைக்கு கொஞ்சம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். நீங்கள் நியூஸ்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. மற்றது இந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோடையே அவை வந்து தங்களோட லைஃப்பை ஈஸியாக வாய்ஸ் கண்ட்ரோலாலேயே தங்களோட லைஃப்பை ஈஸியாக்கி மூவ் பண்ணக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குது. முந்தையெல்லாம் அந்த தனியாக அந்த ஒயிட் கேனோட தடி போனவையெல்லாம் இப்போ வந்து சும்மா வாயில் சின்ன சின்ன நோய்ஸில் எழுப்பி கொண்டு ஆக்கள் மூவ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் இந்த ஏஐ அதோட வந்திருக்குது. ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் திங். உண்மையில நாங்கள் ஏஐன்னு சொல்லி உண்மையில அது பிரமிப்பாக இருக்கிற ஒரு டெக்னாலஜிக்கல் லைஃப்குள்ள நாங்கள் வந்துட்டுருக்கிறோம். ஆனால் ஸ்டில் வந்து அதன் அக்யூரசி வந்து இன்னும் காலம் இருக்குது. அதன் அக்யூரசிக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த ஏஐயோடு சேர்ந்து செல்ஃப் ட்ரிப்பன் கார்ஸ்கள் வந்து ஓட வலிக்கிட்டு இருக்குது. அது இப்போ தான் கொஞ்சம் அமெரிக்காலையும் கொஞ்சம் ஓட வலிக்கிட்டு இருக்குது. அப்போ அது ஏன் உடனடியாகவே விடையிலான்னு சொன்னால், இப்போ அது ஆல்மோஸ்ட் ஒரு 10 years கிட்ட 10 இல்லை ஒரு 8 years கிட்ட அதின் ரிசர்ச் அதின் டெஸ்டிங் எல்லாம் நடந்துகிட்டு இப்போ அது ஆல்ரெடி வந்திருக்கு தான். ஆனால் ஸ்டில் அது இந்த அக்யூரசி வந்து 100%, அந்த 99 or 100% அந்த அக்செப்டபிள் இடங்களுக்கு வெளியே இல்லை. எங்கே என்று சொன்னால் இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டியான இடங்கள்ல. அப்போ அதால் ஏஐன்ற விஷயங்கள் நாங்கள் எங்களோட லைஃபுக்கு வந்து டூலாக வந்து பாவிச்சு கொள்ளையிலும். ஆனால் முக்கியமான இடங்கள் இந்த ஹெல்த் மற்றது எங்களோட லீகல் மேட்டர்ஸ் அதுகள் விரைக்கல நாங்கள் அதை வந்து க்ராஸ் செக் பண்ணத்தான் போகணும். அதை டபுள் செக் பண்ணித்தான் அதில் நாங்கள் பாய்க்க வேண்டிய நிலைமைக்கு வருவோம். ஸோ அந்த விஷயத்தை தான் இதில் சொல்லிடலாம். இதில் கேள்விப்பட்டீங்க ஏஐ ஹாலுசினேஷன் சொல்லுவாங்க. அது இந்த மீனிங் அதுதான். AI might present incorrect information in phenomenon called AI hallucinations, which is why it's important to always verify critical details. Cross-checking AI generated advice with trusted sources, especially in health, legal matters. So the basic message இதுதான். நீங்கள் அந்த ஹெல்த் அண்ட் லீகல் மேட்டர்ஸ் அண்ட் வரையில் ஏஐயை வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தனியாக ரிலே பண்ணிடக்கூடாது. நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான அட்வைஸ் ஒன்று எடுக்க வேணும். ஸோ அதான் இதில் சொல்லியிருக்கிறது. சாரி. ஓகே, மற்றது இப்போ இதில் நான் ஒரு லிமிட்டட் டைம் இருக்கிறபடியால் ஒரு 2-3 டூல்ஸ் உங்களுக்கு வேணுமெண்டா அதை லைவாக டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து காட்டலாம். அதில் உங்களுக்கு அநேகமான ஆட்களுக்கு இந்த ChatGPT வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த ChatGPT வந்து உங்களுக்கு தெரியும், ஓப்பன் ஏஐன்னு சொல்லி அதுதான் அவங்களோட கம்பெனி என்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணவ. உங்களுக்கு தெரியும், ஈலன் மஸ்க் எல்லாம் அதில் இருந்தவ. இப்போ அவர் அதிலேருந்து வெளியில் போயிட்டார். ஏன்னா அவங்களோட பாலிசிஸ் அதில் சேஞ்சுன்னு சொல்லி. ஸோ அந்த கம்பெனின்ற மெயின் ப்ராடக்ட் தான் இந்த ChatGPT. இந்த வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இருக்குது டாலியன்ஸ் இருக்குது, மற்றது ஓப்பன் ஏஐ சோரான் இருக்குது. இது வந்து ஓப்பன் ஏஐ சோரா வந்து ஒரு வீடியோ ப்ரொடியூசிங் ஏஐ டூல். டாலி வந்து ஒரு இமேஜ் ப்ரொடியூசிங் ஏஐ டூல். ChatGPT ஆஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மல்டி டாஸ்கிங் மாதிரி. அது எல்லா இடங்கள்லையும் அது வாய்க்கப்பட்டிருக்கு. மோஸ்ட் பாப்புலர் ஏஐ டூல்னு சொன்னால் ChatGPT தான். அது எல்லாராலையும் பாயக்கூடியதாக இருக்குது. வெரி யூஸ்ஃபுல். அதை விட இந்த இப்போ
இந்த 2024 வந்து இதில் பார்க்குற இவ்வளோ டூல்ஸும் வந்து உண்மையிலே இப்போ பாவனையில் இருக்குது. சுமார் உங்களுக்கு ஒரு நாலேஜுக்காண்டி இதில் தாரன். இல்லை கூடுதலாக இதை பற்றியும் கேள்விப்படுறீங்க, மைக்ரோசாஃப்ட் இந்த கோபைலட். இது அனிமா நீங்கள் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலே அது வரும். இட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். மற்றது மிட்ஜேர்னி வந்து அதுவும் இன்னொரு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க. மிட்ஜேர்னின்றது அதுவும் ஒரு விஷுவல் கிரியேட் பண்ணுற ஒரு டூல் உண்டு. மற்ற இது எல்லாம் இது. மற்றது இதில் நான் முக்கியமாக ஒரு 2 டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டுறேன். நேரமாக நினைக்கிறேன். நான் குயிக்காக ஒரு 2 டெமான்ஸ்ட்ரேஷன் உங்களுக்கு காட்டுறேன். இல்லை ChatGPT வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் என்ன பொறுத்தவரை அதில் நான் கணக்க சொல்ல வரையில்லை. அதன் என்னை பொறுத்தவரை அதை நீங்கள் 100 வீதம் பாவிக்க தொடங்குங்க. அது உங்களுக்கு விஷயங்கள் அதில் யூஸ் பண்ண இயலும். அது என்னமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயங்கள்லாம். மற்றது இதில் இன்னொரு டூல் ஒன்று இருக்குது. இதில் கன்வான்னு சொல்லி அநேகமாக்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சில ஆக்கள் இது தெரியாமலும் இருக்கலாம். இது நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் என்னத்துக்குன்னு சொன்னால், முந்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு விஷுவலான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஒன்று செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் பண்ணுறதுக்கு ஒரு டூல். மற்றது ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு வந்து இன்னொரு டூல் ஒன்று வாய்க்கணும். இன்னொரு ஈவன் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ஒரு புக் ஒன்றை க்ரியேட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு டூல் ஒன்று இருக்கும். மற்றது ஈவன் இப்போ ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்யணும்னு சொன்னால் அதுக்கு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஒன்று இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் இந்த டூல் வந்து கேன்வான்னு சொல்லி, இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்டான ஒரு டூல் உண்டு. இது வந்து இப்போ வந்து என்ன பொறுத்தவரை சொல்லுவேன், இது எல்லாமே வந்து 60% ஆஃப் திஸ் இது வந்து ஏஐ தான் ட்ரிவன் பண்ணுது. ஏஐலாம் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்குது. இது வந்து உண்மையில நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனே வந்து பாய்க்கலாம். இது வந்து ஃப்ரீ, பேசிக்கானது ஃப்ரீ. ப்ரொஃபஷனல் வெர்ஷன் தான் இதுக்கு பெய்ட் வெர்ஷன். என்னை பொறுத்தவரை நீங்கள் ஃப்ரீலேயே ஒரு 80% நான் உங்களோட டாஸ்க் எல்லாம் வந்து இதில் செய்து கொள்ளையில். இப்போ இதில் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு இதில் தெரிகிற இதில் முதலாவது டாக்குமெண்ட், அடுத்த இதில் ஒயிட் போர்டுன்னு சொல்லுது, ப்ரெசன்டேஷன், சோஷியல் மீடியா, வீடியோ, பிரிண்ட், வெப்சைட். ஈவன் வெப்சைட்டுன்ற ஒரு டெம்ப்ளேட் லே அவுட்ஸை கூட இதுக்குள்ள இருந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போ டாக்குமெண்ட்னு சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ இதில் நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் சும்மா யோசிக்கலாம். ஆனால் இதில் என்ன பியூட்டின்னு சொன்னால் இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் தரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸில் அப்படியே காட்டும். இப்போ இதில் வந்து சும்மா இதையே காட்டுது. சரி, ஒரு ரெசமியூன்னு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ டைப்பான ரெசமியெல்லாம் காட்டி கொண்டு போவோம். ஸோ இப்போ இதுகளெல்லாம் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண தொடங்கிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை பேஸ் பண்ணி அடுத்ததெல்லாம் காட்டும். உங்களுக்கு அடுத்த ரிலவெண்ட் டெம்ப்ளேட்ஸ்லேயே காட்டி கொண்டு போவோம். இது வந்து இப்போ நாங்கள் இதில் ஒன்றும் ஒர்க் பண்ண தொடங்கல. அப்போ அதில் பேசிக்கானதை வந்து இதில் காட்டுது. ஸோ ஓகே. மற்றது இப்போ இதில் அடுத்தது என்ன பொறுத்தவரை இந்த பெஸ்ட் திங் வந்து இப்போ ஏதாவது ஒரு ஒரு இமேஜ் ஒன்று எடிட் பண்ண போகிறீங்க. அது நான் சொன்னேன் ஃபோட்டோஷாப்பில் அதில் செய்கிறேன்னு சொன்னேன். ஸோ அதுன்னு சொன்னால் இப்போ இதுக்குள்ளேருந்து நீங்கள் எடுக்கலாம். இதுலேருந்து இல்லையான்னு சொன்னால் இங்கே இதில் க்ரியேட் டிசைன் இருக்குது. இதுக்குள்ளேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃப்ளையர் ஒன்று செய்ய போகிறீங்களா, இல்லை ஒரு போஸ்டர் ஒன்று செய்ய போகிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு ஆளுக்கு பர்த்டே கார்டு ஒன்று செய்ய போகிறீங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும். இதிலேயே வந்து கணக்கு டெம்ப்ளேட்ஸில் இதில் காட்டும். இப்போ இதில் நான் வந்து இதில் ஒன்று போடுறேன், இதில் சர்ச்சில் வந்து போடுறேன், பர்த்டே கார்டுன்னு சொல்லி.
இப்போ இதுலேயே வந்து சும்மா சைஸ்கள் வந்து கேட்குது. நான் சும்மா ஒரு ரேண்டம் சைஸ்ன்னு சொல்கிறேன். சரி, இதில் போட்டோன்னே அந்த சைஸை கொண்டு வருது. ஆனால் இங்கே சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இதில் இவ்வளவு டெம்ப்ளேட்ஸை வந்து காட்டுது. இதில் நீங்கள் என்ன செய்யணும்னா ஜஸ்ட் வந்து இதை வந்து ஃபில் பண்ணணும். இதில் வந்து இந்த ஃப்ரீ வெர்ஷன் மற்றது ப்ரோ வெர்ஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் கிளிக் பண்ண ப்ரோ வெர்ஷன்ஸ். இப்போ இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது. சாரி, ஸோ இங்கே வாங்க சில ஃப்ரீ வெர்ஷன்ஸ். ஸோ இங்கே இதில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு கார்டு. இப்போ நீங்கள் போய் ஒரு கடையில் போய் ஒரு வாங்குற கார்டுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இப்போ உங்களுக்கு பிரிண்டிங் ஃபெசிலிட்டி இருந்தால் அல்லது ஒரு ஆளுக்கு இப்போ தானே ஒன்று நீங்கள் ஃபிசிக்கல் கார்ட்ஸ் ஒன்று கொடுக்குறீங்க, ஆளுக்கு ஒரு ஆள் செய்து போட்டு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்லேயோ அனுப்புறதுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸும் இல்லை. ஸோ இது வந்து அதுக்கு ஒரு பெஸ்ட்டான இது வந்து இப்போ இதை நான் சும்மா ஒரு பர்த்டே கார்டை காட்டினேன். இதில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளையர் ஒன்று செய்யலாம், ஒரு போஸ்டர் செய்யலாம், அல்லது ஏதாவது நோட்டீஸ் போர்டு ஒன்று செய்யலாம். இட்ஸ் பெஸ்ட் ஒன். இப்போ அதே மாதிரி ஒரு வீடியோ ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்குன்னு டெம்ப்ளேட் செய்யல வச்சுக்கிறாங்க. நீங்களே இதில் செய்யலாம். இதில் உங்களுக்கு என்னென்றாலும் ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒன்று செய்ய போகிறீங்களா என்னத்துக்கும் ஏதோ ஒரு யூடியூப் இன்ட்ரோ வீடியோ என்ன ஒரு நியூஸ் இன்ட்ரோவோ அல்லது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அட்வர்ட் போடணுமா அல்லது உங்களோட விஷயத்தை பற்றின ஒரு உங்களோட குரூப்புக்கு ஏதாவது ஒன்று போடணுமா என்று சொன்னால் அதுக்கே ஒரு டெம்ப்ளேட்ஸ் தரும். இப்போ அந்த இன்ட்ரோ வீடியோன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ ஆக்ட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற வீடியோஸையும் வந்து எடுக்கலாம். இல்லைன்னா உங்களோட இமேஜ்கள் இருக்குது, அந்த இமேஜ்களை கொண்டு வந்து போட்டு அந்த இமேஜ்களுக்குள்ளாலே ஒரு வீடியோ மாதிரி மேக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பெரிய ப்ரொஃபஷனலாக ஒன்றும் தெரியணும் இல்லை, பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் செய்யண்டே போகலாம். சரியா? ஸோ இந்த கேன்வா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த டியூட்டோரியல்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் லேர்ன் பண்ணுறா முழுத்திலும் லேர்ன் பண்ணலாம். அதே இங்கே எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணலாம் எல்லாமே. சரியா? ஸோ இது ஒரு டூல். மற்றது நான் சொன்னேன் பேசிக்காக வந்து உண்மையில நீங்கள் கூகுளை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. கூகுளும் எல்லாம் நீங்கள் ஜிமெயில் எடுத்தால் கூட ஜிமெயிலும் வந்து ஏஐயோட சேர்ந்து வேலை செய்யுது பின்னால். சரியா? இப்போ உங்களுக்கு அது என்ன டெக்னாலஜியில் வேலை செய்யறதுன்னு உங்களுக்கு தேவையில்லை. அது ஹவு ஈஸியாக உங்களோட லைஃப் எப்படி அது யூஸ் பண்ணுதுன்னு தான் உங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணுது. மற்றது உங்களுக்கு தெரியும் அந்த கூகுளோட சேர்ந்தது கூகுள் இந்த டிரைவ்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கூகுள் டிரைவை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. கூகுள் டிரைவ்னு சொன்னால் அது நாட் ஓன்லி ஜஸ்ட் ஃபார் ஸ்டோரிங் த டேட்டா, அதுக்குள்ள வந்து டூல்ஸ் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த வேர்ட் மாதிரியே அதுக்குள்ள வந்து கூகுள் டாக்குமெண்ட் இருக்குது. மற்றது கூகுள் ஷீட்ன்னு இருக்குது, எக்ஸல் மாதிரி. மற்றது ஸ்லைட்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதுலெல்லாம் வந்து ஃப்ரீ டூல். அதே ஒரு கடைசியாக அதே மாதிரி காட்டிட்டு நான் நீங்கள் இதை முடிச்சு கொள்கிறேன். இப்போ இது வந்து நான் இந்த கூகுள் டிரைவில் நிற்கிறேன். இப்போ வளமையாக நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும். உண்மையாக நீங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் உங்களுக்கு இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு கொஞ்சம் டொட்ஸ்கள் இருக்கிற மாதிரி தெரியும். அதை கிளிக் பண்ணீங்களா இந்த பேட் வந்து தெரியும். இந்த கூகுளின் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் தெரியும். இந்த 9 டாட்ஸை கிளிக் பண்ணீங்களா ஆன் த டாப் ரைட் கோர்னரில் உங்களோட ப்ரொஃபைல் பக்கத்தில். அப்போ இதில் தான் உங்களோட ஜிமெயிலோ என்னென்ன இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் இந்த டிரைவுக்கு போனீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, பண்ணி பாருங்க, இன்க்ளூடிங் ட்ரான்ஸ்லேட் அண்ட் ஆல். இதில் நான் இந்த டிரைவுக்கு போகிறேன். ஸோ இந்த டிரைவுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் மேலே இது வந்து இது கூகுளிൻ്റെ க்ளவுட் பேஸ்டான ஸ்டோரேஜ் பிளேஸ். இதில் வந்து வளமையாக ஒரு 15 GB வரைக்கும் டிஃபால்ட்டாக ஃப்ரீயாக கொடுப்பினோம். நீங்கள் அதுக்கு மேலே கூட வேணும்னு சொன்னால் ஒரு £1 2 per மந்த்துக்கு வந்து 100 GB எல்லாம் கொடுப்பினோம்.
ஓகே. ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் நீங்கள் உங்களோட டேட்டா வந்து வெரி செக்யூராக இருக்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இது வந்து ஒரு கிளவுட் பேஸ்ட். இதுவும் வந்து இதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது இதுவும் வந்து வெரி ஈஸி. இப்போ எல்லாம் நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் ஒரு ஃபோல்டரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். இங்கே வந்து நான் சொல்ல வர விஷயம் வந்து இதில் வந்து போனீங்கன்னு சொன்னால் இந்த இருக்குது கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ் அண்ட் ஸ்லைட்ஸ் அண்ட் கூகுள் ஃபார்ம்ஸ். இந்த கூகுள் ஃபார்ம்ஸ்ன்னு சொன்னால் அதுவும் வெரி யூஸ்ஃபுல். ஆனால் இந்த உங்களோட டெய்லி ஒர்க்குகளுக்கு நீங்கள் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், பவர் பாயிண்ட் அண்ட் இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் பாய்க்கிறதும் கூட இதுகளை பாய்க்கலாம்னு நான் சொல்லுவேன். என்னென்னு சொன்னால் இது வந்து கிளவுட் பேஸ்ட். எங்கேயும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம், எங்கேயும் வச்சுக்கொள்ளலாம், எங்கேயும் சேவ் பண்ணலாம். அதே நேரம் இது வந்து ஏஐ பேக்கில் வந்து வேலை செய்யுது, நிறைய உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன ஒர்க் பண்ண தொடங்குவீங்களோ அந்த ஒர்க்லேருந்து உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி கொண்டு போகும் அங்கால. ரைட்? ஸோ அதை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. Thank you very much, Logadas Master. It was an incredible and valuable talk. For the appreciation, we'll clap our hands for 30 seconds. நல்லதொரு டோக், எங்களுக்கு தேவையானதும் கூட. ஆனால் நேரமோ இன்னும் 10 நிமிஷங்கள் தான் இருக்கின்றன. எக்ஸ்ட்ராவே ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்கலாம். அதை உணர்ந்து ப்ளீஸ் ஆஸ்க் யுவர் கொஸ்டின்ஸ். Ran Kuganesan Master, what would you like to say? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது பேச்சு அருமையிலும் அருமை. எங்கள் வாழ்க்கைக்கு, தற்போதைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சிறந்த பேச்சு. அந்த ஏஐ என்பது நிச்சயமாக வருங்காலத்தில் பெரிய ஒரு உலகத்திலேயே பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. விரைவாக ரெண்டு கேள்விகள் ஐயா. இப்ப நீங்கள் அந்த எங்களுக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்குத்தானே எங்களோட மூளை. அப்ப இந்த ஏஐ தொழிற்படும் பொழுது நேச்சுரல் இன்டெலிஜென்ஸுக்கு வேலையே இல்லையா? இப்ப நாங்கள் ஒன்றும் செய்ய தேவை இல்லையா என்றது ஒரு கேள்வி. அதாவது இந்த ஏஐல போய் நாங்கள் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது அது மறுமொழி சொல்லும் போது தனியா ஏஐ தான் தொழிற்படுறதா, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் ஆட்களும் அதில் ஈடுபடுவார்களா என்றது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஏஐக்கு இமோஷன்ஸ் இருக்குதா? எங்களை போல நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் எங்களுக்கு இமோஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஏஐக்கு இமோஷன்ஸ் இருக்குதா என்றதான் ரெண்டு கேள்விகள் ஐயா. நன்றி ஐயா உங்களுக்கு. உங்களோட முதலாவது கேள்விக்கு வந்து நான் அதில் அந்த ஸ்லைடில் இடத்துல சொன்னேன். நான் ஏஐன்ற முடிவுகள் வந்து அதை ஃபைனலாக எடுக்க தேவையில்லை. அது என்னென்று சொன்னால் முக்கியமாக அதில் சொன்னபடியும் நான் என்னென்னு சொன்னால் உங்களோட ஹெல்த் மேட்டர்ஸ் அண்ட் லீகல் மேட்டர்ஸ் அதுகளுக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான அட்வைஸராக நீங்கள் அட்வைஸ் வந்து எடுக்கணும்னு சொல்லி அதில் ஏனென்று சொன்னால் இன்னும் அதில் வந்து அதாவது ஒரு ஹியூமன் திங்கிங்க்கு வந்து அது எதுவும் பெரிய இல்லை, அது பெறவு மாட்டுது என்ன பொறுத்தவரை இல்லை. அதைத்தான் இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கணும். அந்தளத்துக்கு அது திங்க் பண்ணாது. என்னென்னு சொன்னால் இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற டேட்டாவை கொடுத்து தான் அதை வந்து ஃபீட் பண்ணி தான் அந்த ஏஐன்றதை வந்து உருவாக்கி வச்சிருக்கோம். அப்போ அதுக்குள்ள நாங்கள் கொடுத்த டேட்டா வச்சுக்கொண்டா அது திங்க் பண்ண போகுது, அதுக்கு மேலே அதுக்கு திங்க் பண்ண வராது. ஆனால் அதுக்கான நான் அதை இயலான்னு நான் சொல்ல வரையில. அது பிரேக் அந்த பாயிண்ட் அது பிரேக் பண்ணுதுன்னு சொன்னால் அதை நினைச்சிட்டு கொண்டு தான் நாங்கள் பயப்படணும். சரியா? அதான் நம்மளோட முதலாவது கொஸ்டின். அதை நீங்கள் அதை நான் விளங்கப்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ரெண்டாவது என்னன்னா, இப்ப எங்களுக்கு நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் உள்ள எங்களுக்கு இமோஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அது மாதிரி ஏஐக்கு இமோஷன்ஸ் இருக்கா? இல்லை, இப்போ வரைக்கும் இல்லை. அது வந்து அதுவும் என்ன பொறுத்தவரையில் இயற்கையோட, அதாவது நேச்சரோட ஒப்படைக்கல அதுவும் வந்து அதுவும் வந்து நடக்காது. ஈவன் எதிர்காலத்திலையும் ஃபியூச்சர்லையும் அப்படி வந்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். என்ற அந்த எல்லைக்கு போயிடாது. இமோஷன்ஸ் இல்லை. ஓகே, நன்றி ஐயா. நன்றி. Gary Raj Master, நீங்க கதைங்க ப்ளீஸ். Gary Raj Master, is she gone? Okay. அனைவருக்கும் வணக்கம். மிக அருமையான பேச்சையா.
நீங்கள் சொல்லும்போது எல்லாமே எங்களுக்கு தெரிந்தது போல் இருக்கிறது. ஆனால் தனியாக நாங்கள் போனை எடுத்துக்கொண்டு செய்யணும் என்று நினைக்கும் பொழுது எதுவுமே தெரியாதது போல் முழிக்கிறேன். என் மகன் அதைத்தான் சொல்கிறார். நான் சொல்லும்போது நல்லா தலையாட்டுறமா, அப்புறம் நீ எல்லாத்தையும் மறந்துடுறமா அப்படிங்கிறான். அந்த மாதிரி மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் இதை எங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுக்க முடியுங்களே? ஒண்ணு. 2வது பப்ளிஷிங் பத்தி எனக்கு தெரியணும்னு ஆசையா இருக்கு. வாய்ஸ்லயும் பப்ளிஷ் பண்ணலாங்கிறாங்க, வேர்ட்ஸ்லயும் பப்ளிஷ் பண்ணலாங்கிறாங்க. அதுக்கு ஏதாவது வழிகள் எளிமையா எனக்கு சொல்லித் தர முடியுமா? நான் தனிப்பட்ட முறையில நான் உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னாலும் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லாருடைய நேரத்தையும் நான் வீணடிக்க விரும்பல. இதை எனக்கு உதவி செய்ய முடியுமா? முதல் கேள்வியோட சொல்லுங்க. உங்களோட முதல் கேள்வி எனக்கு விளங்கல. என்ன கேட்டீங்க முதல் கேள்வி? நீங்க இப்ப சொன்ன அந்த இதுல உதவிகளை எல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்க தேவையான நேரத்துல இந்த பட்டனை அமுக்கணும், இதை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிருவோம். இப்ப சொல்லும் போது நல்லா புரியுது. இப்ப தனியா நான் போனை எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணணும்னு போகும்போது எனக்கு மறந்து போயிட்ட மாதிரி ஆயிடுது. மீண்டும் Okay. மீண்டும் நான் நினைவுல வச்சுக்கிறதுக்காக இதை நீங்க எனக்கு ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி கொடுத்தீங்கன்னு சொன்னாக்க நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிருவேன். நீங்கள் உங்களோட கேள்வி கேட்குறேன், நீங்க ChatGPT பாவிச்சிருக்கீங்களா? பாவிச்சிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். பேர் மேபி தெரியாம இருக்கலாம். இல்லை, நீங்கள் அப்படி தெரியாட்டிக்கு அதை வடிவாக ஞாபகப்படுத்தி அந்த ஒரே ஒரு டூலை நீங்கள் பாவிக்க தொடங்குங்க. அது ஒரு சும்மா டெக்ஸ்ட் பேஸ்டான டூல் மாதிரி தான், டெக்ஸ்ட் தான் அதில். அப்போ அதில் நீங்கள் என்னத்தையும் எழுதலாம். உதாரணம் சும்மா எழுதுங்க. இப்போ இந்தியன் வெதர் என்ன, வாட்ஸ் வெதர் டுடேன்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. வாய்ஸ் மெசேஜ் யூஸ் பண்றேன். வாய்ஸ் மெசேஜ்ல ஒரு புக்கே டைப் பண்ணி நான் ஃபார்மேட் எல்லாம் பண்ணி வேர்ட் ஃபைல் எல்லாம் பண்ணி அதை வந்து பிரிண்டருக்கு அனுப்பிச்சு நான் புக்காவே வெளியிட்டு இருக்கிறேன். ஒரு புக் இல்ல 3 புக்கு கூட அது மாதிரி வெளியிட்டுட்டோம். அதையே பப்ளிஷிங்கா பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. பப்ளிஷிங் അതിൻ്റെ டெக்னிக்காலிட்டி எனக்கு தெரியாது. பப்ளிஷிங் நான் டெக்னிக்காலிட்டி மீன்ஸ் അതിൻ്റെ லீகல் டேர்ம்ஸ் எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ பப்ளிஷிங்னு சொல்கிற உதாரணத்துக்கு ஒரு புக் ஒன்று இருக்குது, ஒரு ஃபிசிக்கல் பேப்பர் புக் ஒன்று இருக்குது. மற்றது வந்து ஒரு ஒரு புக் ஒன்று அது கேன் பி ஒரு பிடிஎஃபாக இருக்கலாம், இல்லைன்னு சொன்னால் அது பப்னு சொல்லி ஒரு புக் ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கு சாதாரண ஈவன் இப்போ நான் ஒரு காரணம் தான் உங்களுக்கு கேன்வான்னு சொல்லி அந்த கேன்வாவில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி அதில் ஒரு புக்காகவே அதை நீங்கள் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் அந்த 2 ஃபார்மேட்லேயே கொண்டு வரலாம். பிடிஎஃபாகவும் கொண்டு வரலாம், பப்பாகவும் கொண்டு வரலாம். அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ண போறீங்களன்னு சொன்னால் அது இந்த லீகாலிட்டி அதில் பற்றி எனக்கு அது தெரியாது. எனக்கும் அது தெரியல. நான் படிச்சிருக்கிறேன், புக்கில் பிடிஎஃப்லயும் படிச்சிருக்கேன், புக்காவும் எடுத்து படிச்சிருக்கிறேன். கலைஞருடைய புத்தகங்கள்லாம் நான் எனக்கு இங்க தேவைப்பட்டது ஒரு கட்டுரை எழுதுறதுக்காக நான் அந்த பிடிஎஃபாவும் புக்காவும் தான் வர வச்சு அது பே பண்ணி தான் படிச்சோம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அளவில் இப்போ வளமையாக அந்த பப்ளிகேஷன்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்க வந்து தான் அந்த ரைட்ஸ் எல்லாம் வச்சுக்குவாங்க. ஈவன் நீங்கள் ஒரு பேப்பர் பேஸ்டான பப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் புக் அல்லது அப்படியான இது இருந்தாலும் அவங்கெல்லாம் அதை வச்சுருப்பாங்க. அது நாங்கள் பிடிஎஃப்னு சொல்லி அதை எடுக்க இயலாது. அதுவும் அவங்களுடைய ஒரு 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 லீகல் பவுண்டுக்கு இருக்கிற ஒரு பப்ளிகேஷன் தான் அது. அவங்க ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, அந்த நம்பருக்கு வந்து பே பண்ணிட்டோம்னா அந்த புக் உடனே நமக்கு டவுன்லோட் ஆயிடும். எனக்கு அந்த மேலதிக விவரம் தெரியல. அது நன்றிங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க இவ்வளவு தூரம் விளக்கி இருக்கிறதுனால அதுவும் தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைச்சேன். நன்றி. நாங்கள் வந்து போஸ்டர்ஸ் வந்து கன்வால தான் செய்யறோம். நாங்கள் நீங்க வந்து அதுல படிக்க வேணும்னு சொன்னா நீங்க வேறுங்க உங்களுக்கு படிப்பிச்சு விடுறோம் அது கன்வால எப்படி செய்யறோம். நன்றிங்க. சொல்லி போஸ்டர்ஸே செய்யப்படும். ஓகே, அது செய்ய. நன்றி கேரி மாஸ்டர். பஞ்சச்சரமாயா நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். ஒன்று லோகதாஸ் மாஸ்டர் அருமையாக அதாவது தினம் நடக்கும் வாழ்க்கையை சீராக்குவது எப்படி என்ற விடயத்தை எங்களுக்கு கூறியிருந்தார். பல விடயங்களை கூறியிருந்தார். அதில் ஜிபிடி எனக்கு எல்லாம் புதுசாக இருந்தது. ஜிபிடியை நான் தேடித்தான் எடுக்கணும். ஆனால் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பிடிஎஃப் PowerPoint ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணாக்க நாங்கள் டிரைவில் போய் கூகுள் 9.ல் போய் டிரைவில் சேவ் பண்ணி போட்டு கேட்க வேணுமா? எனக்கு அது விளங்க இல்லை. நீங்க குயிக்கா போயிட்டீங்களா ஐயா? ஓகே, நீங்கள் நாங்க இந்த PowerPoint ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பேர் பண்றேன்னா
அப்போ ப்ரிப்பேர் பண்ணேக்கு ஏதேன்னு அமைச்சங்கள் ஏதேன் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் தேவையென்றால் கூகுள் என்னென்று ஹெல்ப் பண்ணும் இந்த டிரைவில்? இல்லை இல்லை இது அதில் வந்து இப்போ அந்த கூகுள் ஸ்லைட்ஸ் வந்து கூகுள் ஸ்லைட்ஸ்ன்னு சொல்கிறது எக்ஸாக்ட்லி இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தான். நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனை வந்து கூகுள் ஸ்லைட்ஸில் வச்சுக்கலாம், கூகுள் டிரைவில் கூகுள் ஸ்லைட்ஸில் வச்சுருக்கலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணி இப்போ அதுலேருந்து இந்த ஸ்லைட்ஸை வந்து க்ரியேட் பண்ண தொடங்கினீங்கன்னு சொன்னால் அதில் இருக்கிற டூல்ஸ், அதில் இருக்கிற ஹெல்ப்ஸ்கள் வந்து உங்களுக்கு வந்து அசஸ் பண்ணும். இப்போ நீங்கள் என்ன செய்ய, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் ஒன்று செய்ய போகிறீங்க, என்னென்றாலும் ஒரு 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 டாப்பிக்கை செய்ய போகிறீங்க. அந்த டாப்பிக்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போய்க்க அந்த டாப்பிக்கு ரிலேட்டடான ஹெல்ப்ஸ்களை உங்களுக்கு சொல்லுமா இல்லை, அதை வச்சுக்கொண்டு நீங்கள் அதில் யூஸ் பண்ணி ஈஸியாக செய்துட்டு போகலாம்ன்றதை தான் நான் சொல்கிறேன். அது கீழே நோட்ஸ் இருக்கும், நோட்ஸை நாங்கள் எழுதுவோம். அதுதான் பழைய மெத்தட். இப்போ நீங்கள் இந்த டிரைவ் அந்த ட்ரையாங்கிளில் போகைக்கு அதை அமைதி போட்டு என்ன செய்தால் எங்களுக்கு ஹெல்ப் மெனு வரும்? ஓகே, நான் குயிக்காக இருக்க காட்டுறேன். ஓகே ஓகே, இப்போ நீங்கள் இதில் இப்போ நான் ஓகே இதில் இப்போ ட்ரைவில் நிற்கிறேன். சரி, அப்போ இதில் ட்ரைவ் நீங்கள் இதில் கிளிக் பண்ணி இப்போ இதில் நிற்கிறேன். இப்போ இதில் நீங்கள் நியூவில் வந்து இதில் வந்து ஸ்லைட்ஸ், கூகுள் ஸ்லைட்ஸ் என்று போனீங்கன்னு சொன்னால் நியூ ப்ரெசன்டேஷன் வந்து வரும். இப்போ இதில் வந்து நீங்கள்னு சொன்னால் இது எக்ஸாக்ட்லி உங்களோட பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி தான் வர போகுது. இப்போ இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்துருக்குது. சரியா? ஓகே, இப்போ இதில் வந்து இப்போ ஒரு டைட்டில் அண்ட் ஒரு சப் டைட்டில் போடுற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களோட டிஃப்ரெண்டான ஸ்லைட்ஸ் வந்து வேணும்னு சொன்னால் நீங்கள் இதில் இன்சர்ட் ஸ்லைடு போனீங்கன்னா இதில் வந்து இப்போ உங்களுக்கு இமேஜ் வேணுமா அல்லது என்ன டைப்பான ஸ்லைட் ஒன்று வேணும். இப்போ எனக்கு இதில் டேபிள்ஸ் ஏதாவது வேணுமா, சரி டேபிள்னு சொன்னால் இப்படியா டேபிள் இனி ஐ கேன் எக்ஸ்ப்ளோர் ஒவ்வொன்றையும் தட்டி பார்த்து கண்டுபிடிக்கலாம். நன்றி ஐயா. மற்றது நீங்கள் கண்ணிலே அந்த குளுக்கோமா வரும்பொழுது கண்ணிலே ஒரு இந்த லென்ஸை நாங்கள் பாவிக்கிறோம். லென்ஸை பாவிக்க லென்ஸில் நீங்கள் ஒரு ஐ கோணொன்று பாவிச்சு தான் இது எடுக்கிறீங்களோ, அந்த பார்வையை கூட்டுறீங்களோ? இது நான் என் அப்பாக்காண்டி நான் ஒரு கனடாவில் இருக்கிற ஒரு ரிசர்ச் சென்டரோட கதைச்ச விஷயத்தை தான் சொன்னான். இப்போ அவையல் வந்து நான் கதைச்சது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் 10 வருஷம். இப்போ என்ன மாதிரி இருக்குன்னா தெரியாது. அந்த அப்பா இந்த காலத்தில் நான் காய்ச்சினேன். அந்த நேரத்தில் அவ சொன்னவ அது வந்து அது ஒர்க் பண்ணுது. எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கூகுள் கிளாஸ்ன்னு சொல்லி கேள்விப்படுறீங்க. கிட்டத்தட்ட அதை மாதிரி தானே. அந்த கூகுள் கிளாஸ் ஏன்னு சொல்கிறேன்னா அதை மாதிரி தான் வந்து அது அந்த டிவைஸ் வந்து இந்த ஒரு கோனர்ல வந்து அது கேமரா இருக்கும். ஒரு கோனர்ல 2 கோனர்லையும் ஒரு கேமரா இருக்குது. ஒரு கேமரா இருக்கும். அதே நேரம் ஒரு டிவைஸ் ஒன்று வந்து அட்டாச் பண்ணியிருக்கும். அது வந்து ஒரு மைக்ரோ ப்ரோசஸர் உண்டு. அப்போ இந்த இதுகளை வந்து வெற இமேஜை வந்து ப்ரோசஸ் பண்ணி அது செய்யுது. அப்போ அது இந்த டெக்னிக்காலிட்டி தெரியாது. ஆனால் அந்த வெற இமேஜை வந்து ப்ரோசஸ் பண்ணி செய்யுது. அப்ப அந்த ஃபீலிங் வந்து இதுல என்ன மாதிரி பிரெயினுக்கு போகுது, இந்த இதுல போடுற ஃபீலிங்? இல்ல அவை என்ன சொல்லி அதான் அந்த அப்பா பேஷண்ட்டை வந்து அங்கே வந்து இருக்க சொன்னார். அவைய பேஷண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணுவேன். அவை இந்த விஷுவல் அந்த அவன் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி எந்த எல்லாத்துக்கு இருக்குன்னு சொல்லி ஸ்டடி பண்ணி போட்டு அதுக்கேற்ற மாதிரியான டிவைஸை செட் பண்ணி போட்டு தான் அவை அதை கொடுக்கணும். அப்போ அவன் நான் சொன்ன அந்த 5% விஷன் இருக்குன்னு சொல்லி அந்த 5% விஷன் என்னன்னு சொல்லி இதை ஸ்டடி பண்ணினோம். அந்த விஷனில் வச்சுக்கொண்டு தான் அதுக்கேற்ற மாதிரி அந்த டிவைஸை வந்து செட் பண்ணி அப்போ அதில் அந்த அவருக்குன்னு செட் பண்ணினா அந்த வார அந்த டேட்டாவை வச்சுக்கொண்டு ப்ரோசஸ் பண்ணினோம். இப்போ அதுக்கு மேலே டீட்டெயில் எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து 70% ஆஃப் இது பார்க்கக்கூடிய இருக்குன்னு சொல்லி சொன்னேன். மற்றது நான் உங்களுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா தியானம் செய்கிறோம். தியானம் செய்யறதுக்கும் மனத்துல திங்கிங் யோசனைகள் வாரதுகளை நிப்பாட்ட வேணும் என்றால் உங்கள்கிட்ட ஏதேனும் ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குமோன்னு கேட்கிறேன். எனக்கு அந்த அளவுக்கு நான் சொல்ல தெரியல. இதை நீங்கள் ஸ்ரீகாந்த ராஜா ஐயாட்ட கிளம்பும். நன்றி.
உங்களுக்கு சொப்டம் தான் அது நின்றுடும். எனிவே எங்களுக்கு நாங்க நேரம் 4 நிமிடங்கள் கடந்து விட்டோம். தயவு செய்து அந்த ராஜா மாஸ்டர் கடைசியா வச்சுக்கொண்டு இனிமேல் கரங்கள் வேண்டாம். உங்களுக்கு எல்லாரும் 4 பேருக்கும் அனுமதி உண்டு. நேரத்தை நேசியுங்கள் தயவு செய்து. சாந்தியா வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். மிக்க நன்றி. எனக்கு இன்றைக்கு லோகதாச கண்டதுல மிக்க சந்தோஷம். லோகதாஸ் உங்களோட பேச்சு நல்ல அருமையாக இருந்தது. ஆனா எனக்கு எல்லாம் தலைக்கு மேலால போயிட்டுது. ஆனால் நீங்க சொன்னதுல ஒன்று பிடித்து கொண்டது இந்த இப்ப சட் ஜிபிடி என்ன சொன்னீங்க? அதுக்குள்ள மறந்துட்டேன். அதுவும் அந்த கன்வாவையும் பற்றி ஒரு முறை இன்னொரு முறை கொஞ்சம் கூடுதலாக எங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியுமோ என்றதான் ஸ்ரீஸ்கந்தராஜா மாஸ்டர்கிட்ட கேட்க வேணும், உங்களை திரும்ப அழைக்கிறதுக்கு. அதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட். மற்றது அப்படி முடியும் என்றால் எங்களுக்கு நல்லதா எனக்கு இருக்கும், உதவியாக இருக்கும். என்றால் இப்ப நீங்க சொன்னதுல அரைவாசி நான் மறந்துட்டேன். ஆனா நீங்க இந்த பஞ்சாட்சரம் மாஸ்டர் கேட்ட மாதிரி அந்த விஷுவலுக்கு இப்ப எய்ட் இருக்குது. நீங்க இந்த எங்களுக்கு இப்ப வயசு போற ஆக்களுக்கு ஹியரிங் போகுது. அந்த ஹியரிங்குக்கும் உத போல ஒரு எய்ட் இப்ப இருக்குது. இட் ஸ்டிமுலேட்ஸ் யுவர் பிரெயின். அப்ப ஸ்டிமுலேட் அந்த ஹியரிங்குக்கு ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் இருக்கு, ஹியரிங் சென்டர், அதுதான் ஸ்டிமுலேட் பண்ணுது. அப்ப நீங்க தியானத்துல உங்களோட தாட்ஸ கலட்ட வேணும் என்றால் நீங்க பிரெயின் சர்ஜரி செய்து அந்த தாட்ஸ கலட்ட வேணும். அப்படி செய்ய வேண்டாம் பஞ்சாட்சரம் மாஸ்டர். நீங்க இப்படியே கதைக்கிறது, சிரிச்சு கொண்டு கதைக்கிறதுக்கு எனக்கு மிக்க மிக்க சந்தோஷம். அப்ப அது தேவையில்லை. பட் இந்த சட் ஜிபிடியையும் அந்த கன்வாவை பற்றியும் ஒரு கூடுதலாக கதைக்க முடியுமோ என்றுதான் எனக்கு ஒரு கேள்வி. மிக்க நன்றி லோகதாஸ், உங்களை கண்டதுக்கு. நீங்கள் தமிழ் செல்க்லைன்லயும் எவ்வளவோ செய்து கொண்டு எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ டாக்டர் சாந்தி. நிச்சயமாக உண்மையிலே அது எனக்கும் அது விருப்பம்தான். உண்மையில அது நல்ல டூல்ஸ் ரெண்டும். நீங்கள் சொன்ன 2 டூலும் உண்மையில சாட் ஜிபிடியும் கேன்வாவும் 2 இருந்தாலே நீங்கள் என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன் 90% உங்களோட டெய்லி டாஸ்க்கை ஃபுல்ஃபில் பண்ணலாம். பாப்போம், நாங்கள் சந்தர்ப்பம் கிடைச்சா அதை செய்வோம் கிட்ட. ஓகே, தேங்க்யூ. நன்றி டாக்டர் சாந்தி மாஸ்டர். செகண்டரி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். இன்று லோகதாஸ் மாஸ்டர் சாட் ஜிபிடி மற்றது கேன்வா மற்ற கூகுள் டிரைவ் இதுகள் எல்லாத்தையும் பற்றி கூறினீர்கள். மிக்க கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நான் இனித்தான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறேன். நான் கேட்கிற கேள்வி என்னென்னா, இப்போ நாங்கள் இப்போ ஃபோனில் எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். அதுகள் எல்லாத்தையும் அது மெமரி என்று சொல்லி எல்லாம் கொஞ்சம் வீடியோ மாதிரி எங்களுக்கு தருது. அப்படி என்றால் எங்களோட பிரைவசி இதுல எவ்வளவு பாதிக்கப்படுகிறது? அதுதான் என்னுடைய கேள்வி. இல்ல, அதை நீங்க நம்பலாம். என்ன பொறுத்தவரை அது அந்த சர்டன் போன்ஸை தான் நான் சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள், மற்றது சாம்சங், மற்றது கூகுள், ஆஃப்கோர்ஸ் கூகுள்ன்ற ஃபோன், மற்ற தேர்ட் பார்ட்டி ஃபோன்ஸோட பெரிய எனக்கு தெரியாது. ஆனால் இவன் இந்த ப்ரைவசி வெரி ஸ்ட்ரிக்ட் பாலிசி. இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிள் எடுத்தீங்கன்னு சொன்னால், ஆப்பிள் என்ன செய்யணும்னு சொன்னால், நீங்கள் படங்கள் எடுக்கல, அது உங்களுக்கு ஒரு மெமரிஸ்ன்னு சொல்லி போட்டு எஸ் அது ஒரு 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 கொஞ்சம் செட் ஆஃப் இமேஜஸ் எல்லாம் ஒன்றாச்சு எடுத்து அது உங்களுக்கு ஒரு 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 டீமில் தரும். அது உங்களோட ப்ரைவசி தான். அது அந்த ஃபோட்டோஸ் உங்களோட ஃபோனுக்குலாம் நிற்குமோடைய அந்த ஃபோட்டோஸை ஈவன் ஆப்பிள் கூட பார்க்க மாட்டோம். அதில் இருக்கிற உங்களோட சாஃப்ட்வேர் தான், அந்த ஏஐ அசிஸ்டட் சாஃப்ட்வேர் தான் அதை மேக் பண்ணி உங்களுக்கு தரும். இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அங்கேருந்து வரும்படிக்கிட்ட உங்களோட டேட்டா அவங்க பார்க்கலாம். ஸோ அதில் நோ டவுட். ஓகே ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நன்றி செகண்டரி மாஸ்டர். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் லோகதாஸ் மாஸ்டருக்கு முதல்ல நன்றி. நீங்கள் அருமையான சிரமம் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணீங்கள். பஞ்சாட்சர மாஸ்டருக்கு நன்றி. நாளைக்கு எனக்கு குளோக்கோமா கிளினிக்ல அப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்த ஃபீல்ட் ஆஃப் விஷன் குறையுதுன்னு ஏஜென்ட்டிட்ட கூப்பிட்டுருக்கீங்கன்னா நான் இதை கேட்க போறேன். நாங்கள் இல்லை கேட்க போறேன் இல்லை. ஏன்னு சொன்னால் எனக்கு பள்ளிக்கூட நாகல்ல மேத்ஸ் ஓடுறதும் கெமிஸ்ட்ரி பேருந்து ஓடுறதும் கஷ்டமா இருந்தது. இப்போ இது எனக்கு போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால ஐ டோன்ட் நோ எனக்கு பயன்படுத்த முடியுமோ. ஒரு பகுதியை மட்டும் சொல்லணும். இந்த காணம்புரை சொன்னார்கள்,
அந்த நாளையில சொல்லுவாரா, ஏய் அதை எடுத்து அங்க வை, இதை எடுத்து இங்க வை என்று. இப்ப என்றது ஏஐ வந்துடுது. இப்ப ஏஐ இப்ப நாங்க சிரமம் கொடுத்தா எங்களை பழி வாங்குமோன்ற ஒரு பயம் இருக்குதே இல்ல. ரோபோட்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜ்ல எங்களை பழி வாங்கிடுமோன்று அதை சொல்ல விரும்பினேன். நன்றி. நன்றி டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர். ஸ்ரீகந்தராஜ மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். அருமையான பேச்சு. உங்களுக்கு நேரம் காணாது. இன்னொரு முறை வந்து விளக்கமாக ஒவ்வொரு செக்ஷனா சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு முந்தி சொன்ன மாதிரி நாங்கள் கன்வால தான் இப்ப போஸ்டர் செய்யறோம். ஆனா ஒரு குறைஞ்ச விஷயத்தை தான் அதுல பாவிக்கிறோம். எனக்கு கூடுதல் விஷயங்கள் பாவிக்கிறதுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண வேணும். அதே மாதிரிக்கா நாங்கள் ஒரு கவனிக்க வேணும் என்று தான் யோசிக்கிறேன். நான் சிம்பிளா ஒரு ஃபிளையர் செய்யறதுக்கு எங்களுடைய மெம்பர்ஸ் பாவிக்கிறார்கள். இன்னும் கூட விஷயங்கள் அதுல இருந்து எடுக்கலாம் என்று உங்களுடைய பேச்சிலேருந்து அறிந்து கொண்டேன். அது மாத்திரம் இல்லாம நான் கேட்கிற மாதிரி சுஷ்மான்றவ அட்லாண்டா யுஎஸ்ஏல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தா, அதைத்தான் நான் கேட்க யோசிக்கிறேன். அதாவது இந்த ஏஐ இதுகளெல்லாம் வளர்ச்சி அடைந்து கடைசியாக கெட்ட வேலைகளுக்கும் ஆக்களை அழிக்கிறதுக்கும் தான் கடைசியில பயன்பட போகுதுன்றது எல்லாருக்கும் ஒரு கவலையான விஷயம். இந்த வார்கள் வந்து இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. உக்ரைன் அதுல இந்த ட்ரோன்ஸ் என்ன மாதிரி பாவிச்சு ஆக்களை கொள்றாங்க. இப்படி பல விதங்களில் உதவி இல்லாமத்தான் இதை வந்து போற போக்கு யோசிக்கிறேன். இதை நிப்பாட்டுறதுக்கு வழியும் இல்லை. இரண்டாவது வந்து தனக்கண்ட ஒரு பிரெயினும் இல்லை. நான் பிரெயினை வந்து பாவிக்கிற செல்லு குடிக்கிற ஆக்கள் எல்லாரும் கெட்டவர்கள், எல்லாரும் ஈகோ ப்ராப்ளம். ஒரு தரம் அவர்கள் இந்த தியான தளத்திலேயோ தியானத்துக்கு செய்ய போறதும் இல்லை. அவர் கெட்ட விதமாகத்தான் யோசிச்சு ஒவ்வொருத்தர் அழிச்சு கொண்டே இருக்க போறார்கள். உங்களோட கருத்து என்ன லோகதாஸ் ஐயா அவர்களை? உண்மையில நல்ல விடயம் நீங்கள் கேட்டது. அது உண்மையிலே நானும் கவலைப்படுற விடயம் இதுதான். இப்ப ஏஐ வந்து ஹியூமன் பிரெயினை பீட் பண்ணுமோ இல்லையோன்றது அதை பற்றி நான் கவலைப்படையிலே. எனக்கு இப்போ நம்பிக்கை இருக்கு, நேச்சரை வந்து ஒரு பீட் பண்ணிடல அது அந்த அளத்துக்கு. ஆனால் இந்த விடயங்கள் இந்த ஏஐயை கொண்டு போய் இந்த போருக்குள்ளையும் டிஃபென்ஸுக்குள்ளையும் கொண்டே பாவிக்கிறது வந்து, அதாவது கெட்ட விஷயங்களை பாவிக்கிறது உண்மையிலே சரியான கவலைக்குரிய விடயம். அதே மாரி நான் என் ஆதங்கத்தை சொல்லலாம். முக்கியமாக இந்த இஸ்ரேல் வந்து என்ற நாடு உண்மையிலே அவையின் வரலாறு எடுத்தால் உண்மையில மனித இனம் காணாத ஒரு அழிவை சந்திச்சுத்தான் அந்த இனம் வந்தது. ஆனால் அதே விடயத்தை இப்போ வந்து செய்தோன்றிருக்கணும். அதுவும் இந்த டெக்னாலஜிஸோட வந்து யூஸ் பண்ணிக்கொண்டு இப்போ சரியான கவலைக்குரிய விஷயம். உண்மையில உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, இந்த R&Dன்னு சொல்றது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த விடயங்கள், இந்த ஏஐ மற்ற இந்த ஹைடெக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அவைகள் வந்து உலகத்துக்கு எங்களை தெரிகிறது. இப்போ நான் சொல்றேன், ஏஐ வந்து கொரோனா பிறகுதான் நாங்கள் எல்லாம், அதாவது காமன் மேன்ஸ் வந்து இதை பாவிக்கிறோம்னு சொன்னால் நான் டெஃபினட்டாக சொல்லுவேன், இஸ்ரேல் வந்து 15 வருஷத்துக்கு முதலே இந்த ஸ்டேஜில எல்லாம் முதல்ல இருந்திருப்பேன். ஏனெண்டா அவைகள் வந்து ஒரு ஒரு ப்ரோக்ராமாகவே, என்ன சொல்றது, ஒரு மிலிட்ரி ப்ரோக்ராமாகவே இதெல்லாம் செய்கிறது. அப்போ சில இதில் வந்து அவைகள் மாத்திரம் இல்லை, சில இந்த சைனாவோ அப்படியான கண்ட்ரிஸை வந்து இப்போ இந்த ஹியூமன் பீயிங்குக்கு வந்து ஒரு மதிப்பு இல்லாமல் இந்த விடயங்களுக்கு கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ணி இந்த விடயங்களை போருக்கும் இந்த பிள்ளையான விடயங்களுக்கும் அதை பாவிக்கணும். மற்றது இந்த குறிப்பாக சொல்ல போனால் அந்த இஸ்ரேல் வந்து நம்பிக்கொண்டிருக்கிற வேண்டிய அந்த அயன் டோம் என்ற அந்த டிஃபென்ஸ் சிஸ்டம், அதுதான் அந்த வெளியிலேருந்து ஏதாவது ரொக்கெட் சொல்லுவோன்னா அதை டிஃபெண்ட் பண்ணி அழிக்கிறோம். அதெல்லாம் பேசிக்காக இந்த ஏஐ அதெல்லாம் வேலை செய்யுது. அதுகளுக்கு வந்து ஒரு அயன் டோமில் இருந்து போகிற ஒரு ராக்கெட்டின் விலை வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அது $500,000 அதை ரீச் பண்ணு. ஒரு ராக்கெட் போய் வெடிக்கல $500,000, $200,000, $300,000 என்று சொன்னால் அந்த காசு வந்து யோசிச்சு பாருங்க. அதை வந்து இந்த உலகத்திலே எத்தனையோ சாப்பாட்டு வழியிலாம இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த உலகம் என்னென்ன விஷயங்களுக்கு இதில் கொண்டே பாவிச்சு செலவழித்து கொண்டிருக்கிறாங்க. அதன் கவலைக்குரிய விஷயம்தான். என்ன பொறுத்தவரை இரண்டாவது ஒரு பெரிய பலமிக்க ஆக்களுக்கு பின்னால் இருந்தாலும் நடக்குது. அதில் நாங்கள் ஒன்றும் செய்யல. நான் சில அறிவித்தலை சொல்ல இருக்கின்றேன். நாளைய காலமே 9:30 மணிக்கு UK டைம் யோகா நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. சரோஜினி நலன்துவன் அவர்கள் சிட்னியிலிருந்து நடத்துகிறார்கள். இது 11 மணிக்கு சந்திரகலானுடைய பேச்சு,
பூர்ணிமா மெடிடேஷனை பற்றி பேசுகிறார். இந்த ஒவ்வொரு தேர்ஸ்டேயும் இரவு 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி. அதில் பாடுகிறவர்கள் வந்து பாடலாம், படித்ததில் பிடித்ததை சொல்லலாம். இந்த 9:30 மணிக்கு ஃப்ரைடே தாட்ஸை பற்றி கதைக்க வரலார். டைப்ஸ் அண்ட் பவர் ஆஃப் திங்கிங் பற்றி ரேணு அவர்கள் வந்து கதைக்க வருகிறார்கள். இப்போ இந்த 11 மணிக்கு இலங்கையில் வேலை செய்த அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்டென்ட் போலீஸாக இருந்த செல்வகுமார் அவர்கள் வந்து பேசியிருக்கும் தலைப்பு ஃபைவ் ஹியூமன் வேல்யூஸ் வி நீட் இன் அவர் லைஃப் என்ற தலைப்பில் பேசுகிறார். அதே போல ஃப்ரைடே இரவு 8 மணிக்கு 1 மணிக்கால மெடிடேஷன் செய்யறதுக்கு டிசைட் பண்ணியிருக்கோம். அவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். தேங்க்யூ, நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த கேஜெட்ஸ் எல்லாம் எக்ஸ்பென்சிவா நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து நடுவில இருக்கிறீங்களா? அதெல்லாம் எக்ஸ்பென்சிவா? இல்ல அது வந்து ஃப்ரீ. அப்படியா? ChatGPT ஃப்ரீ, Canva ஃப்ரீ, உங்களுக்கு எல்லாருக்கும் ஃப்ரீ. அத வந்து பெரிய எக்ஸ்பர்ட் லெவல்ல நீங்க யூஸ் பண்ண போறீங்க, கமர்ஷியல் லெவல்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா தான் அதுக்கு ஒரு பேமெண்ட் செய்யணும். மற்றபடி இருக்கிற ஆட்கள் எல்லாரும் அதை ஃப்ரீயா பாய்க்கலாம். தேங்க்யூ, நன்றி நன்றி. நான் அதுதான் நீங்க சொன்ன போல எனக்கு இதெல்லாம் செய்யலாம். தேங்க்யூ, நன்றி. கமலாசினி மாஸ்டர், சதா மாஸ்டர், நாங்க செட் பாக்ஸ் வாசிக்க போறோமோ இல்லையோ, டைம் போயிட்டு ஏற்கனவே நாங்க 15 நிமிடங்களை சூறையாடி விட்டோம். சண்முகநாதனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் நான் சொன்ன பிறகு நீங்க கை போட்டது கையிடுவோம். நன்றி நன்றி லோகதாஸ் மாஸ்டர், நன்றி. ஓகே, சதா மாஸ்டர் நீங்க 7 மணி வாசிங்க if you can. இது எனக்கு எடுக்கலாம். ஓகே, அது சுஷ்மா புலி பற்றி சொல்லியிருக்கிறார். Christmas in the earlier சொல்லிட்டார். Many researchers are saying that AI gonna be even more dangerous in future. That's nothing but its creators, music curators must set this. Its creator must set this. Elon Musk அப்படி கேக்குறாரு. அவரே போய் இல்லையா? ஓகே, creator must. இதுல என்னோட நான் இதை சொல்லணும். அந்த கேள்வி நானும் பார்த்தேன்னா, அதுல உண்மையில இது வந்து ரெகுலேட் பண்ணணும். இந்த ஏஐ ரெகுலேட் பண்ணணும். அதுல முதல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, லாஸ்ட் இயர் தான் நீங்க யூகேல ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வச்சுவாங்க, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஏஐ ரெகுலேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி. உண்மையில அது வந்து வெரி ஸ்ட்ரிக்டாக ரெகுலேட் பண்ணால் இது ஒரு பெஸ்டான டூல் வந்து ஹியூமன் பீயிங்க்கு. ஆனால் அந்த ரெகுலேஷன் இல்லைன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட ஒரு நியூக்ளியரும் கூட பெஸ்டான சாமான். தேங்க்யூ லோகி. Dr. Saras Sulonadan, thank you for your informative and useful talk. I do have a health app on my iPhone that tracks my physical activities and notifies me. I don't know this is Kandaraja, Master Saligra. Sushma, can you raise your hand? I think she has gone. So, Christian James Master from Germany. Vanakkam Alangana Thaviyanurai, Aduvun Tamil Thandavirkku Migavun Nandri. Jnana Jogaraja from East London. Excellent valuable talk. For the present time, you have explained very important information. Thank you, Vedas Master. Daya Soligra, thank you very much for the excellent informative talk. Chandra Sambandhan, thank you for that excellent talk. Anan Cholligran, very good and valuable talk. Congratulations, Loga. Parimala Nagendra Cholligra, very useful speech. Logadas Master, many thanks. Daya Thiruma Cholligra, Monday we had a program till 10 p.m. Oh, I think she said we had a program at 10 p.m. Yeah, Canada, excellent speech, very, very useful. Thank you very much, Logadas Master. That's the chat messages. Thank you. நன்றி பாபு மாஸ்டர். லோகதாஸ், உங்களுக்கு தெரியும் நீங்க அங்க இவ்வளவு டைமை கண்ட்ரோல் பண்றீங்கன்னு, அதால எங்களுக்கு நாங்களும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய இருக்கு. கடைசியா ஏதாவது சொல்ல போறீங்களா, இல்லாட்டி நிறைவு செய்வோமா? நன்றி. இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்ததுக்கு நன்றி. உண்மையிலே நானும் வந்து என்னட்ட இருக்கிறதே ஏதாவது என் சொசைட்டிக்கு பகிரணும்னு யோசிக்கிறேன். நான் அந்த வகையில் என்னட்ட என்ன இருக்குதோ அதை உங்களுக்கு தந்திருக்கிறேன்னு நம்புகிறேன். அந்த வகையில் இந்த தளத்தை தந்ததுக்கு நன்றி. திரு ஸ்ரீகாந்த் ராஜா அவர்களுக்கும் நன்றி. ஓகே, நல்ல டாக். நாங்கள் நிறைவு செய்யும் நேரம் இது. பேசாமல் இருந்து விட்டால் அழிந்து போவது மொழிகள் மாத்திரமல்ல, பேசாமல் இருந்து விட்டால் அழிந்து போவது மொழிகள் மாத்திரமல்ல, உறவுகளும் தான் என்று கூறி
இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அளித்த எல்லோருக்கும் வணக்கம் கூறி நிறைவு செய்கின்றோம். நாளை காலை 9:30 மணிக்கு நாங்கள் உங்களை சந்திக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. வணக்கம், நல்வாழ்த்து.